கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த அந்த அன்புக்கு பொறுமைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆகிலும் இந்த ராத்திரி வேளையில் உடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுகிறோம். உடைய ரத்தத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தகுதியை கொடுக்கிற அந்த ரத்தத்தை நாங்கள் ஒரு நாளும் மாற்றுவதில்லை ராஜா. எங்களுடைய தகுதிக்கு வேறு ஒரு காரியத்தை நாங்கள் நினைப்பதும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எங்களுடைய தகுதி உடைய ரத்தத்தினாலே வந்திருக்கிறது. அது பிசாசுக்கும் தெரியும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அந்த தகுதியை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. எந்த பிள்ளையாகிலும் குற்றமன சாட்சியிலே பின்தங்கி போன நிலைமையிலே, வாதிக்கப்பட்ட நிலைமையிலே அப்பா ஒருவேளை கட்டுக்குள் வந்திருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன், வெளிச்சத்தை பிரகடனப்படுத்துகிறேன், நீதியை பிரகடனப்படுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற நீதியை நான் பிரகடனப்படுத்துகிறேன். இப்பொழுதே இந்த அறைக்குள்ளாக ஒரு விடுதலை உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, உம்முடைய நீதி உண்டாவதாக, ஆவிகளிலே ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, ஒரு பரிசுத்த நோக்கம் உண்டாவதாக, எண்ணங்கள் தெளிவாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் விடுதலையை நான் பிரகடனப்படுத்துகிறேன் அப்பா. இந்த இடம் ஒரு விடுதலையின் மையம் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். வருகிற நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். உம்மை இன்னும் நேசிக்கும்படி, உமக்காக வாழும்படி அப்பா, உம்மை நாங்கள் இன்னும் நெருங்கும்படி விடுதலையாக்கப்படுகிற ஒரு இடம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் எல்லாம் உடையட்டும் அப்பா. மறைவாய் செயல்படுகிற பிசாசின் பொய்கள் வெளியரங்கமாக்கப்படட்டும். அந்த வெளிச்சத்தை நான் இப்பொழுதே சத்தியத்தினால் வருகிற வெளிச்சத்தை கட்டவிழ்கிறேன். இந்த இடத்துல பொய்கள் வெளியரங்கமாக்கப்படட்டும் ஐயா. முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்தியத்தினால வருகிற சுகத்தை நான் பேசுகிறேன். நீ வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் என்று சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டபடியே பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒருவருடைய சரீரமாகிலும் வியாதிப்படாதபடி, பலவீனப்படாதபடி அதிகாரம் எடுக்கிறேன். இயேசுவின் சுகத்தை நான் கட்டவிழ்கிறேன். இப்பொழுதே சரீரங்கள் சுகமாகட்டும் ஐயா. விடுதலைகள் உண்டாகட்டும் ஐயா. இயேசுவே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த பைபிள் ஸ்டடி உடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேச வேண்டுமாய் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நடத்துங்க. ஒருவராகிலும் ஞானமும் தெளிவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவையும் உணர்வையும் கொடுக்கிறவர். நீர் அப்படியே செயல்படும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் தெளிவு உண்டாகட்டும், உணர்வு உண்டாகட்டும். இதை இரண்டையும் செய்கிறவர் நீர் ஆவியானவரே. அதை உண்டாக்குங்க, அதை நிலைநிறுத்துங்க, அதில் பெருகும்படி இரக்கம் செய்யுங்க. இந்த ரத்தத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 6க்கு திரும்பி வாருங்கள் பாப்போம். கடந்த வாரம் எப்படியும் அதனுடைய சம்பந்தப்பட்ட ஸ்டடீஸ் தான், ஆனாலும் நாம் திரும்ப ரீகேப் மாதிரி கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு அந்த தொடர்ச்சியை நான் கொடுக்க போகிறபடினாலே அந்த தொடர்ச்சிக்குரிய சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 6. யாராவது வாசிக்கிறீர்களா? விரைவாக எங்கிலிருந்து வாசிக்க வேண்டும்? 11 17 வரை வாசிங்கள் பார்ப்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். தேங்க்யூமா. தொடர்ந்து நான் பேச போகிறேன். 1 கொரிந்தியர் 6 11 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். சில காரியங்களை விரைவாக நான் கோடிட்டு சொல்லிவிட்ட பிறகு எதை குறித்து பேசுவேன் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் சொல்லியிருந்த காரியத்தையும் பேச ஆரம்பிப்பேன். அதனால் நீங்கள் கவனத்தை சிதற விடாமல் கவனிக்கும்படியே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரத்தை பற்றி நாம் பார்த்தோம். இது எல்லாவற்றையும் நான் எந்த பக்க தலைப்பிலே பேசினாலும், அதாவது சப்டைட்டிலில் பேசினாலும், டைட்டில் ஒன்று தான், தலைப்பு ஒன்று தான். அது என்ன என்று கேட்பீர்கள் என்றால் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்படுவது, இல்லைன்றால் சுத்திகரிப்பு. இந்த காரியத்திலே நாம் அறிகிற அநேக காரியங்கள் இந்த வசனங்களின் அடிப்படையில் நமக்கு பிரித்து கொடுக்கப்படுவதனாலே தனித்தனியாய் புரிந்து கொள்ளக்கூடாது, தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும்.
அதை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே ஆராய்ந்து நீங்கள் தியானம் செய்து நீங்கள் படிக்கும் பொழுது மாத்திரமே அந்த தொடர்பிலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். நன்றாய் கவனிங்கள். நான் தொடர்புகளை கொடுக்க இங்கே நிற்கிறேன். எதை பேசினாலும் தொடர்பு படுத்தி நான் பேசுகிறேன். ஆனால் உங்களுக்குள் அந்த தொடர்புகள் நிலைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தனிப்பட்ட நிலைமையில் தியானம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். என்னதான் கடினமாய் கஷ்டமாய் இருந்தாலும் சில காரியங்கள் பயிற்சியில் வருகிற ஒரு விஷயமா இருக்கிறபடினாலே நாம் பயிற்சி ஒரு நல்ல காரியத்தில் எடுப்பது நல்லது. ஓகே, இன்று பாருங்கள், அதிகாரத்தை பற்றி பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அனுபவம். ஏற்கனவே நான் பேசின வார்த்தை தான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருக்கிறேன். அனுமதி கிடைப்பதினால் எல்லாம் அதிகாரம் அல்ல. If certain things are permissible, it's not going to be beneficial. The Bible says so. Permission கிடைக்கிறதுனால பெனிஃபிட் இல்லை. பட் வேர்ல்ட்லி பீப்புளோட வியூ பார்ப்பீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். எதற்கு பெர்மிஷன் கிடைச்சாலும் அது பெனிஃபிட். கொள்ளையாய் கொலையாய் வெறியாய் உதாசனமாய் வாழ்க்கையின் சுதந்திரம் என்று அவர்கள் நினைக்கிற எந்த ஒரு அனுபவமாகட்டும், அது பாவ பழக்கங்களே ஆனாலும் அனுமதி கிடைக்கும் வரை அது அதிகாரம்தான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லிவிட்டது, அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அது தகுதியாய் இராது. ஆங்கிலத்தில் பெனிஃபிட் என்று சொல்ற வேர்டு ஒரு காமன் லாங்குவேஜ். ஆனால் தமிழ் வேதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது தகுதி. இப்பொழுது கவனியுங்கள், தகுதி என்ற அந்த வார்த்தையை தமிழ் வேதாகமும் தெளிவாய் சொல்லி காட்டியிருக்கிறது. ஏனென்றால் எபிரேய பதத்தின் நேரிடையாக்கம், தமிழாக்கம், வல்லமையான வார்த்தை தகுதி. ஒரு நீதிமானின் தகுதி என்று வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆழத்தன்மை வெளிப்படுகிறது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? தகுதியை வைத்துத்தான் ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு நீதிமானுக்குன்னு இருக்கிற தகுதியை நாம் உலகத்தின் தகுதியோடு ஒப்பிடவே முடியாது. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? தந்திரமாக நீதிமானின் தகுதியை மறைத்து விடுகிறான். ஏவாளுக்கு நடந்ததை மறக்கக்கூடாது. ஏனென்றால் நான் எப்பொழுதுமே ஜெனசிஸ் 3 இணைத்து பேசி இருக்கிற காலங்கள் உண்டு. நாம் இப்பொழுதுதான் கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்திருக்கிறோம். ஏவாளுக்கு தகுதி இருந்தும் தகுதியை மறைத்து மறக்க வைத்தவன் பிசாசு. காரணம், அந்த தகுதி தான் நீதிமானுக்கு இருக்கிற அதிகாரம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? தகுதி இல்லை என்றால் அதிகாரம் இல்லை. இயேசுவுக்கு நன்றாய் தெரியும், பிதாவுக்கு நன்றாய் தெரியும். அதனால் தான் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இழந்து போன தகுதியை மனுஷனுக்கு மீட்டு கொடுக்கும்படியாக இயேசுவை அனுப்பினார். இதுதான் சுவிசேஷம், நற்செய்தி. என்ன நற்செய்தி? விழுந்து போன ஒருவர் எழுந்திருக்க முடியுமா? தகுதியை இழந்தவர் தகுதியை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒன்றுமில்லாமல் போன வாழ்க்கை செழிக்க முடியுமா? முடியும். அதுதான் நற்செய்தி. யாரால் முடியும்? இயேசுவால் முடியும். அதனால் தான் பிதா அறிந்திருந்த அந்த காரியத்தை இயேசு மூலமாய் வெளிப்படுத்தினாரே. கிருபையும் சத்தியமும் அவராலே உண்டாயின. நீங்க நன்றாய் கவனிங்கள், சத்தியம் இருக்கிற இடத்தில் கிருபை வெளிப்பட்டது, கிருபை வந்த இடத்தில் சத்தியம் இணைந்து கொண்டது. இது இரண்டும் செயல்படுத்துகிற வாழ்க்கையில் வெற்றி வருகிறது. அதுதான் தகுதியை கொண்டு வந்திருக்கிறது. இதனால் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியத்தை நான் இணைத்து பேசும்போது யோவான் 1வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நான் இப்போது இணைத்தேன். நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். தகுதி தான் ஒரு மனுஷனின் அதிகாரம். தகுதியை இழந்த வாழ்க்கை அதிகாரத்தை இழந்த வாழ்க்கை. உண்மைதானே? என்னதான் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கிறது போல் இருந்தாலும் உண்மையை தகுதியே இல்லை என்றால் அதிகாரத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை, என்று நாம் நீதிமானாய் இருக்க நமக்கு தகுதியை கொடுத்தவர் இயேசு. நான் பேசும் பொழுது இந்த அடிப்படையை நான் மாற்ற மாட்டேன். நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் நினையாதிருங்கள், என்னுடைய ஜெப வாழ்க்கையின் தகுதி, ஜூபிலி சபைக்கு செல்வது என் தகுதி, வேத பாடக வகுப்புக்கு போவது என் தகுதி, உபவாசிப்பது என் தகுதி, ஜெபிப்பது என் தகுதி. ஏனென்றால் நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன். காணிக்கை கொடுப்பது என் தகுதி, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தது என் தகுதி, என் தகப்பன் தாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று நினைப்பது தகுதி என்றால் அது தகுதிகள் அல்ல. அது தகுதிகள் அல்ல. நீங்க நன்றாய் அறிய வேண்டும், இவைகள் எல்லாம் முக்கியம். ஆனால் தகுதிக்குரிய முக்கியங்கள் அல்ல. இவைகள் எல்லாம் அவசியம், ஆனால் தகுதியை கொடுக்கிற காரியங்கள் அல்ல. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தகுதி ஒரு நீதிமானுக்கு எது என்றால் நீதிதான். துன்மார்க்கனிலிருந்து சன்மார்க்கனிலிருந்து ஒரு நீதிமானை வித்தியாசப்படுத்துவது நீதி. என்னை கேட்டீர்கள் என்று நம்புகிறேன். துன்மார்க்கன் என்றால் யார்? wicked people. Wicked people are no match to righteous people. Sometimes we might think self-righteousness is okay. நான் நன்றாய் இருக்கிறேன், அதுதானே பரிசேயன் ஜெபித்தான். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன்,
தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கையெல்லாம் செலுத்தி வருகிறேன். நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை, அதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கவனித்து கேளுங்கள், தேவனுக்கு முன்பாக நீதி என்பது இயேசுவின் இரத்தத்தை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுவது. இதை தாண்டி எதை நம்பினாலும் அது நீதி அல்ல. அதனால்தான் இவன் அல்ல அவனே, இன்னும் சொல்ல போனால் அவன் அல்ல இவனே. ஆண்டவர் இடத்தையே மாத்திட்டார், ஆளையும் மாத்திக்கிட்டார். நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு திரும்பி போனான். யார்? பாவி. காரணம், அவன் கிருபையை கேட்டாங்க. நன்றாய் என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சுத்திகரிப்பின் தலைப்பின் கீழாக இருந்து கொண்டிருக்கிறோம். தகுதியிலிருந்து நான் மறுபடியும் பேசுகிறேன், சில காரியங்களை இணைத்து கொண்டிருக்கிறேன். என்று கிருபையை நாம் மாற்றுகிறோமோ அன்று தகுதி இழக்கிறோம். ஒரு நாளும் நினைக்க கூடாது நான் ஜெபிக்கிறதுனாலே கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஆனால் உயர்த்துவது கிருபையை நம்பிதான். கிருபையினால் மட்டும்தான் உயர்வு. நீங்கள் நன்றாக அறிய வேண்டும், ஜெபம் வழி நடத்தலை கொண்டு வருகிறது, ஆனால் கிருபை இல்லாமல் எதுவும் கேட்கப்படவில்லை. காரணம், கிருபாசன தண்டைக்கு வர சொன்னவரே அவர்தான். இல்லைன்றால் ஒருவரும் பரிசுத்த பிதாவினிடத்தில் போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. யார் கூப்பிட முடியும்? எந்த பாவி கூப்பிட முடியும்? மனுஷனிடத்தில் பிறந்த, ஸ்ரீனிடத்தில் பிறந்த யார் கூப்பிட முடியும் பரலோக பரிசுத்தரை பிதா என்று? கிருபாசனத்தன்னைக்கு வர வைத்தவரே அவர்தான், இயேசுவின் இரத்தத்தினாலே. அப்பொழுது கிருபையை மாற்றினால் நீதி போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியை மறந்து போய் மறுத்து தோல்வியை காணுவோம். இன்று நீங்களும் நான் நிலைத்திருக்க வைக்கிற அந்த அதிகாரத்தில் நம்மை வைத்ததே இயேசுவின் இரத்தம். இதை மாற்றி நான் பேசவே மாட்டேன். இந்த அஸ்திபாரத்தை நீங்களும் நானும் மாற்றவும் கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அதனால் தான் இயேசுவை முடிவாக அனுப்பினார், ஒரே தரம் பலியாக அனுப்பினார், ஒரே முறை பலியிட அனுப்பினார். அதோடு பூரணமான ஒரு பலியும் முடிந்து விட்டது, பாவ பரிகாரமும் கிடைத்து விட்டது. இதற்கு மேலாக ஒன்றை அவர் வைக்க விரும்புவது இல்லை. அதனால்தான் சன்மார்க்கனும் தேவனுக்கு அருவருப்பானவன். பைபிள் உங்களுக்கு தெரியும். சன்மார்க்கன் என்பவன் சுயநீதிக்காரன். பரிசேயனை பற்றி பேசினோம். சுயநீதி தேவனுக்கு அருவருப்பானது. அது சில நேரம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் தொற்றிக்கொள்ளுகிற ஒரு தொற்று நோயை போல. சில நேரம் நாம் நினைக்கலாம், நன்றாய் இருக்கும் பொழுது நான் நன்றாய் இருக்கிறேன், விழுந்து போனால் ஐயோ போய்விட்டேன். இரண்டுமே தவறான வார்த்தைகள். நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகிறேன். நான் நன்றாய் இருக்கிறேன் என்று நினைத்தாலும் அந்த நன்றாய் இருக்க வைக்கிற கிருபையை நான் நினைத்து என்ன செய்வேன்? கலிகூறுவேன். விழுந்தாலும் நான் என்ன செய்வேன்? கிருபை என்னை தூக்கிவிட தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எழும்புவேன். இதுதான் கிருபையின் வேலை. ஒரு நாளும் உயர்வில் இருப்பதினால் பெருமையும் அடையாது, விழுந்து போனதனால் பாதாளத்துக்கு செல்லவும் துணியாது, மாறாக எழும்ப விட்டு கொடுக்கும். அது கிருபை. ஆமென். நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மறைமுகமான பொய்களின் முகத்திரைகள் கிழிக்கப்படுகிறது. உங்களை குற்றமான சாட்சியில் வைத்த பிசாசானவனுடைய கொடுக்கு முறிக்கப்படுகிறது. பேசுகிற உபதேசம் சத்தியத்தின் அடிப்படையில் வரும் பொழுது எந்த சிறையிருப்பும் மாற்றப்படும். காரணம், சிறையிருப்புக்குள் நம்மை செல்ல வைப்பதே சத்தியம் அல்ல, பொய். ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அப்படி என்றால் சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். இந்த நாளிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம் என்ன என்றால், இந்த தகுதியை பெற்றிருக்கிறவர்கள், அதிகாரம் உடையவர்கள், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய தகுதியை இழக்கவும் விரும்ப மாட்டார்கள். உண்மைதானே? இழக்க விரும்பினால் என்ன அர்த்தம்? தகுதியை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை என்ற அர்த்தம். தகுதி உடையவர்கள், அதிகாரம் உடையவர்கள், அதிகாரத்தை பெற்றவர்கள் தகுதியை இழக்க மறுக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் இருந்து சிஎம்ல இருந்து கேட்டு பாருங்கள், ஒரு நிலைமையை அனுபவித்தவர்கள் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறார்கள். காரணம், அது அவர்களுடைய அதிகாரம், பதவி கொடுத்த அதிகாரம். இன்று நமக்கு தகுதி கொடுத்த அதிகாரம் நாம் விட்டு கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறோம். சில நேரம் அது போகிறது போல் தெரியும் பொழுது அங்கலாய்க்கிறோம், மனதிலே வாதிக்கப்படுகிறோம், குற்றமன சாட்சியில் உட்கார்ந்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கே தெரியும் நாம் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. உண்மைதானே? நாம் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல, நாம் வாழ வேண்டிய விதம் அது அல்ல. ஒரு தேவ பிள்ளையை நான் இருக்க வேண்டிய உயரம் இது இல்லை, நான் வர வேண்டிய இடம் அது அல்ல, நான் பழக வேண்டிய விதம் இது அல்ல, நான் பேச வேண்டிய வார்த்தைகள் இது அல்ல, என்னுடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டிய நபர் இவர் அல்ல என்று ஏன் நாம் சிந்திக்க துவங்குகிறோம் என்றால், அதிகாரத்தை பெற்றவர்கள் தகுதியை இழக்க மாட்டார்கள்.
தேவ பிள்ளை, ஒருவேளை அதிகாரத்தில் இருப்பது என்றால் என்ன என்றே தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை இருக்கும் என்றால் இது உங்களுடைய வாழ்க்கையில் தருணம். நீங்கள் அதிகாரத்தை அறிந்தவர்களாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அதிகாரம் இல்லாமல் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. ஏன் தெரியுமா? அதிகாரத்தை இழந்த வாழ்க்கையை அதிகாரமுடையதாய் மாற்றவே இயேசு கொடுக்கப்பட்டார். இத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் இழந்தார்கள். காரணம், தகுதியை பிசாசு மறைத்தான். நான் சொன்னேன், தகுதியை பிசாசு மறுக்க வைத்தான், மறக்கவும் பண்ணினான். அதனால்தான் இல்லாத ஒன்றை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள். புரிகிறதா? கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின ஒன்றை வேண்டவே வேண்டும் என்று தீர்மானித்தாள். காரணம், அவளை பொறுத்த வரைக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டு அதனால் வருகிற அந்த புத்தி தெளிவு தான் தகுதியை கொடுக்கும் என்று நம்பினாள். நம்ப வைத்தவன் பிசாசு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தகுதியை கூட்டிக் கொள்ள ஏற்ற எது வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கலாம். தேவனே, எது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தகுதியாக வேண்டும், தகுதிக்கு உரியதாக வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன். தேவ பிள்ளையே, அது பொருளாசையா இருக்கலாம், கவனியுங்கள். பதவி ஆசையா இருக்கலாம், அதிகாரத்தின் ஆசைகள். இருக்கிற நிலைமையில் திருப்தியை பிசாசு எடுத்திருப்பான் என்றால் கவனம். காரணம், அதுதான் அடையாளம். நான் சொல்வதை திரும்ப சொல்கிறேன். ஒரு காரியத்தில், வாழ்க்கையில், நிலைமையில் திருப்தியை இழந்திருப்போம் என்றால் தேவ பிள்ளைகளாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனம். காரணம், பிசாசு செயல்படுகிற முதல் கட்டம் அதுதான், திருப்தியை எடுப்பான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே பரிபூர்ணமானவர்கள், முழுமையானவர்கள், ஆழத்தமும் உடையவர்கள். அப்படின்னா you got your own identity and you're unique in the sight of God. You're unique. You're special. இதை தாண்டி இன்னொன்றை பெற்றால்தான் நான் மேன்மை அடைகிறேன், தகுதியை பெறுகிறேன் என்று யோசிக்க உங்களை உலகம் தள்ளியிருக்கும் என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கருத்து, இந்த உலகத்தின் அதிபதிக்கென்றே ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அவன் ஆளுகை செய்கிற மக்கள் ஆவியில் மரணத்தை உடையவர்கள், ஆவியில் அந்தகாரத்தை உடையவர்கள். தங்களுடைய வாழ்க்கையின் தேவனை கூட அறியாமல் இருக்கிறார்கள். என்னை கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆவியின் அந்தகாரம் ஒரு மனுஷனுடைய தேவனை கூட அறிய பண்ணாது. யார் என்னை ஆளுகிறார் என்று கூட தெரியாமல் ஆள இடம் கொடுப்பது. When I talk about this particular God of this world, remember something very specially. It's not just about the God. It's more than being a God, having a God. இந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எதனால் ஆளப்படுகிறோம் என்று கூட தெரியாது என்று சொன்னேனே. அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தங்களுடைய ஐடென்டிட்டியை அறியாமல் வாழ்கிறாங்க. தங்களுடைய ஆழத்தன்மை தெரியவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரை தெரிந்தவர்களுக்கு தான் ஆழத்தன்மையும் தெரிகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவரை சந்திக்காதவர்களுக்கு ஆழத்தன்மை தெரியாது. When you meet with your Creator, you come to know who you are. Otherwise, no. என்னை படைத்தவரை நான் சந்திக்கும் பொழுதுதான் என்னுடைய நிலைமையை நான் சந்திக்கிறேன். இல்லை என்றால் முடியாது. அந்த அளவுக்கு இந்த அந்தகாரம் கிரியை செய்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் யாரோடு நெருங்கி இருக்கிறோம் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய ஐக்கியத்தின் அறிவை பெறாதவர்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஐக்கியம் என்பது fellowship. We in God's kingdom, we talk about fellowship and it has its own significance. But worldly people are also into fellowship. உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஃபெலோஷிப் வரணும். நன்றாக கவனிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் will always lead to fellowship. நண்பர்களாக இருக்கிறவர்கள் தான் ஐக்கியப்படுகிறார்கள். Birds of feather flock together. You know about the proverb. எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அங்கே தான் ஃபெலோஷிப். வீட்டுக்கு எல்லாரையும் நம்ம கூட்டு வச்சு என்ன செய்ய மாட்டோம்? அரட்டை அடிப்பது இல்லை. வெளியில் எல்லாரோடும் கலந்து சென்று நாம் பார்ட்டியில் பங்கெடுப்பது இல்லை. உணவு உண்பது இல்லை. பார்ட்டிஸில் பங்கெடுப்பது இல்லை. ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற இடத்துல தான் ஃபெலோஷிப் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் தெரியாது, என்றவன் தெரிய விரும்ப மாட்டான். எந்த ஜனத்தோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பதும் புரியாது. இதெல்லாம் நாம் படித்து முடித்த விஷயங்கள். நீங்கள் புதுமையை பார்க்க முடியாது. காரணம், எபேசியரில் நான் ஏற்கனவே பேசின விஷயங்கள். 4:17-19.
எல்லாரும் என்னை கவனியுங்கள். அநேக முறை நாம் நினைக்கிறோம், பிசாசு அவ்வளோ வல்லமையாக இருக்கிறானே, இருதயத்தை மயக்கி கடினப்படுத்தி, புத்தியில் அந்தகாரத்தை கொடுத்து, முடிவுகளில் அந்தகாரத்தை கொடுத்து, வாழ்க்கை இவ்வளவாய் குழப்புகிறானே, சரீரத்தில் வியாதியை அனுப்பி, மாந்திரிக பில்லி சூனியத்தில் இழக்க வைத்து, நம்முடைய வாழ்க்கையே வேதனைக்குள்ளாக்கி, அது மாத்திரமல்ல, திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள், அகால மரணங்கள், நான் சொல்வது காலத்துக்கு முன்பாக கொண்டு போவது. அநேக முறை நீங்கள் வேதத்திலே பார்க்கிற ஒரு விஷயம், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய முக்கிய நோக்கமே அழிப்பது. ஏதோ திருடி விட்டு கொன்று விட்டு போவதோடு நிறுத்த விரும்ப மாட்டான், அழிப்பதே கடைசி நோக்கம். அப்படி என்றால் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் என்றால் அழித்து விடுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவர்களாக இருப்பதினால் அவன் எரிவதற்கு காரணம், அவனுக்கு பிடிக்காமல் போயிருப்பதற்கு காரணம், we belong to a different kingdom. There's a big gulf separating the both. இது வேறு அது வேறு. ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி நிலைமை வேறு. அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த ஹாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அடைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் என்ன செய்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தை நம்மை குறித்து, பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்தில் 2 ஜாதி தான், பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி. வேறு வழியில் சொல்லியே ஆகணும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2 கூட்டங்கள் தான். ஒன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்படாத கூட்டம். ஜாதியை பார்க்காதிருங்கள், அதனால் தான் வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதியில் இருக்கிறார்களா இல்லையா, அதுதான் பார்க்கணும். கல்யாணத்துக்கெல்லாம் கேட்டீர்களா? பொண்ணு எந்த ஜாதி கேட்பதற்கு முன்பாக யோசிங்கள். அது பரிசுத்த ஜாதியா? குடும்பம் பரிசுத்த ஜாதியா? இல்லை குடும்பம் அசுத்த ஜாதியில் இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதியா? பெண் ஆண் என்று பாருங்கள். அப்பொழுது எல்லாம் விளங்கும், வாழ்க்கை துளங்கும். இல்லை என்றால் கலங்கும். உண்மைதானே? இப்போ கவனிங்கள், இந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே அந்தகாரத்தில் இருப்பதற்கான மரணம். இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது எண்ணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அதே படம்தான். உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மை கம்பேர் பண்ண முடியும் ரட்சிப்புக்கு முன்பாக. சிந்தனைகள் எல்லாம் பாருங்கள், தேவனற்ற காரியங்கள், thoughts are futile. அப்படின்ற வீணான சிந்தனையா? நான் கடந்த முறை சொன்னது ஞாபகம் இருக்கிறது. மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். talks about self control. A Christian has to have a self control and it's a fruit of the spirit. self controlனாலே நான் கேள்வியும் கேட்டேன். what's the definition of self control? controlling yourself. முடிந்ததா? நம்ம டெஃபினிஷன் சொல்லும் போதே நம்ம வாழ்ந்த உலகம் அப்படி சொல்லி கொடுத்தது. ரொம்ப பேசணும், ரொம்ப வியாக்கியானங்கள் படித்து, ரொம்ப புரிந்து கொள்ள வைத்து, நாம் எழுதி படித்து ஜெயித்த உலகத்தில் இருக்கிறபடினாலே ஒரு சின்ன கேள்வி கேட்டால் கூட பயம் வருது. ஐயோ ரொம்ப பேசணும் போல இருக்கே. நன்றாக கவனிங்க. வாட் செல்ஃப் கண்ட்ரோல்? இட்ஸ் அபவுட் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுதானே செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம சுயத்தை கட்டுப்படுத்த தெரியணும். அதுதான் சுய கட்டுப்பாடு. இந்த வார்த்தை வேதம் சொல்லும் பொழுது இச்சை அடக்கம் என்று சொல்லுகிறது. உங்களுடைய தெளிவுக்காக நான் சொல்லிவிட்டேன். கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட வார்த்தை 22 அல்லவா? இச்சை அடக்கம். இது ஆவியின் கனி. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இப்போ நான் பேசும்பொழுது தியாலஜியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஆண்டவருடைய லாஜிக்கல். பட் இட் ஹாஸ் டு பிகம் ப்ராக்டிக்கலி லாஜிக்கல். லாஜிக்கல்னாலே ப்ராக்டிக்கலாக இருக்கணும். கர்த்தர் பேசும்பொழுது ப்ராக்டிக்கலாக இருந்தால் தான் அது வார்த்தை. நம்ம குழப்பிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரை. ஏனென்றால் நம்ம அஸ்திபாரத்தை மாற்றி போட்டு விட்டபடினால் அநேக நேரம் நாம் கேட்ட காரியங்கள் அப்படி, நாம் உபதேசிக்கப்பட்ட காரியங்கள் அப்படியே இருக்கும் என்றால் சில நேரம் நம்மை கட்டுக்குள் அதை வைத்து விடும். அதனால் தான் உங்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும், அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையில கட்டில் இருக்கிறதா? கவனிங்கள். உபதேச கோளாறு இருக்கிறது. தவறாக என்னை புரிந்து கொள்ளாதிருங்கள். உபதேச கோளாறுகள் தான் கட்டுக்குள் ஒரு மனுஷனை வைக்கிறது. நான் கிறிஸ்தவ உபதேசத்தை பேசுகிறேன். வேதத்தில் அல்லாத உபதேசங்கள் ஒரு மனுஷனை கட்டுப்படுத்தி கட்டுக்குள் வைக்கும்.
நான் சொல்ல போவதே வேறு. ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துவது கர்த்தருடைய வேலை இல்லை, பிசாசின் வேலை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அப்போ சுய கட்டுப்பாடு என்றால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது என்ன வேலை? என்னுடைய வேலை அல்லவா? இது என்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம். கேட்டுக்கொண்டே இருங்கள், பதில் வரும். கட்டுப்படுத்துவது ஆண்டவர் வேலை இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? If God is the chief shepherd of this church or any other church, he has appointed shepherds under him. அப்படி என்றால் கர்த்தர் கட்டுப்படுத்த மாட்டார், போதகர்களும் கட்டுப்படுத்த கூடாது. Nobody is controlled in this church. You are only led. You are only led by the word. உங்களுடைய முடிவுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது கிடையாது, ஆண்டவர் கட்டுப்படுத்துவது இல்லை. சொல்லித்தரப்படும், ஆனால் முடிவுகள் எடுக்கப்படும். யாரால்? நம்மால். கர்த்தர் என்றுமே சொல்லித்தான் கொடுக்கிறார் நம்முடைய ஆவியிலே. நான் ஆவி என்று பேசும்போது இருதயம் உள்ளம் சேர்த்தே பேசுகிறேன், தயவு செய்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் மாம்சத்தில் இடைபட மாட்டார், ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார். மனுஷனையும் தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பு என்பதே அவருடைய சுவாசத்தை குறிக்கும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? Anything that is created by God himself, because he is the only creator. அவர் சிருஷ்டிப்பது என்பதே அவருடைய சுவாசத்தை குறிக்கும். என்றால் அவருடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஜீவனை உடைய ஆத்துமாய் மாறினான். ஜீவனை முடிவெடுப்பதே ஒரு மனுஷனுடைய ஆவி. எத்தனை பேர் கேட்டீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் பேசவில்லை, என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் பின்பற்றுங்கள். இவைகளை நான் பேசும்பொழுது மறுபடியும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். Genesis 26:27 in chapter 1 and Genesis 2 verse 7 in detail. Creation and formation is explained in chapter 2 verse 7. ஏற்கனவே எழுதினது, பலமுறை சொன்னது, தயவு செய்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி என்று சொல்லப்பட்ட அந்த சுவாசம், நான் பேசுவது சுவாசம், கர்த்தருடைய சுவாசம் ஒரு மனுஷனுடைய இருதயமாய் மாறிற்று. நீதிமொழிகள் 20 ஞாபகம் வருகிறதா உங்களுக்கு? வசனம் நான் கொடுத்தேனே ஞாபகம் இருக்கிறதா? chapter 27. வெரி குட், வாசிங்கள். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். யோசித்து கேளுங்கள். மனுஷனுடைய ஆவி என்று சொல்லுகிறோமே, இதுதான் இருதயம், இதுதான் மனுஷனுடைய உள்ளமும் கூட. ஆனால் இந்த ஆவி தான் என்ன செய்கிறதாம்? கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறதாம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? அதுதான் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய தாட் லைஃபை டிட்டர்மின் பண்ணுறதே ஒரு மனுஷனுடைய ஆவி தான். ஏற்கனவே 1 கொரிந்தியர் 2 நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை யார் அறிய முடியும்? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அதே போலவே தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை யாரும் அறியவே மாட்டான். அதனால தான் வசனம் 12 சொன்னது, அதனால் நாங்கள் உலகத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். We have not received the spirit from this world, but we have received the spirit who is from God, so that we can freely understand what God has given us. Powerful. ஃப்ரீயாக புரிஞ்சுக்கலாமா அப்பாவோட தாட்டை? ஏன்னா அப்பாவோட ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். ஆமென். சிம்பிள். லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். when God speaks, it's very simple. நம்ம தான் குழப்பிக்கிறோம். ஆண்டவர் புரியல, ஆண்டவருடைய சித்தம் புரியல, ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு புரியல, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையா என்று புரியவில்லை, என்னை ஏற்றுக்கொண்டாரா தள்ளிவிட்டாரா என்று தெரியவில்லை. நான் சொல்வது நன்றாக இருக்கும் பொழுது அல்ல, நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் பாவத்தில் விழும் பொழுது, நாம் குற்ற மனசாட்சியில் இருக்கும் பொழுது, நாம் சரியாய் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது, ஏனென்றால் நாம் எல்லாம் சரியாய் செய்யும் பொழுது நாம் நினைத்துக் கொள்கிறோம் கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். இதுவும் தவறு. எத்தனை பேர் கேட்டீர்கள்? பல பேருக்கு அதிர்ச்சியான செய்தியெல்லாம் வரும். பொய்யின் முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். நாம நினைக்கிறோம் நான் நன்றாக இருந்தால் ஆண்டவர் என்ன ரொம்ப எல்லாரை விட நான் தான் ஃபேவரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் இருந்தால் ஃபேவரேட்டா? உபவாசம் பண்ணால் எத்தனை நாள் பண்ணுவீங்க ஃபேவரேட் ஆகிறதுக்கு? ஹோல் இயர் இருந்தால் எல்லாரை விட நம்பர் 1 செத்தே போகணும்.
பரிசுத்தமாக இருந்த ஃபேவரட். ஓ, யார் அந்த பரிசுத்தவான்? இங்கே 365 days தாட்டில் கூட சுத்தமாக இருந்தவங்க யாராங்க இருந்தால் கையை தூக்காதீங்க. இருக்கிறீங்களான்னு நினச்சேன்னா நீங்கள் தான் இப்போ பரலோகத்துக்கு போக உண்மையான தகுதி பெற்றவர். யாராவது உண்டா? நான் பேசும்பொழுது நிறைய நேரம் சிந்திக்க வைக்கிற எது நம்முடைய தகுதி. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நீதிமானின் தகுதியே நீதி தான். அந்த நீதியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம் தான், வேறு எதுவுமே அல்ல. ஒவ்வொரு முறை பிதாவின் இடத்தில் போகும்போதும், ஏசப்பா உங்கள் ரத்தத்தை நம்பி போகிறேன்னு சொல்லும்பொழுது பிதா பாப்பார், நீதிமான் வந்திருக்கிறாரியா. நீதிமான் ஜெபம் பண்ணுறாப்புல, நீதிமானான பிள்ளை வந்து கேட்டுக்கொண்டிருக்க. ஒரு தப்புமே நான் பார்க்க முடியல. ஏன்னா பார்க்குறதெல்லாம் வெள்ளையாக இருக்கு அப்பாவுக்கு. ஏன் வெள்ளையாக இருக்குது? இயேசுவின் ரத்தம் தான் இருக்குது மேலே. அதனால் பார்க்குறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குது. காரணம் இயேசுவின் ரத்தத்தை நம்பி வர்ற பிள்ளையை மறுக்கவே முடியாது பிதாவால். அன்றைய கவனிங்க, 80 வருஷம் பாவத்திலே இருந்து சாகிறதுக்கு வெட்டிக்கிட்டு இழுத்துட்டு இருந்தாலும் இயேசுவேன்னு சொன்னால் பரலோகம் போயிடுவாங்க. நம்புறீங்களா? நான் நம்பலைன்னா கஷ்டம், அது உங்கள் பாடு. நான் நம்புவேன். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. நீங்களுனாலும் இல்லைன்னா உயிரோடு கூட இன்றைக்கி இருக்க முடியாது. உண்மைதானே? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாய் நம்மை வைத்தார் என்றால் யாருமே நிற்க முடியாது. நோபடி கேன். அப்போது சுத்திகரிப்பை பற்றி பேசுகிற இந்த இடத்துல கட்டுப்பாட்டை பேசுகிறோம். சுய கட்டுப்பாடு என்று பேசி இச்சை அடக்கம் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, இச்சையை அடக்க வேண்டுமா? யார் அடக்குவது? வீட்டில் இருக்கிற நாயையே அடக்க முடியல. நன்றாய் கவனிங்க. சில நேரம் பேசுறது சுலபம் இல்லையா? இச்சை அடக்கம் நல்லது தான், இச்சையை அடக்க வேண்டும். இப்போ இந்த போதனையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா வெளியில் இருக்கிறவங்களே பெட்டர் இல்லை, அவங்களும் உட்காந்து நல்லா பேசுகிறாங்களே, இதை அடக்குங்கள் அதை அடக்குங்கள். ஆசையே அழிவுக்கு காரணம்னாரு. உங்களுக்கு யாரும் தெரியுமா? அதனால் ஆசையை விடுன்னார். யார் விடுறது? ஆசையே அழிவுக்கு காரணம். ஆனால் அவரே சொன்னால் நான் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, நான் கடைசியில் அவரே ஆண்டவராக்கிட்டான். கவனிங்க. அப்போது இதையெல்லாம் பேசும்பொழுது எங்கே இருக்கிறது பிரச்சனை? சரி, ஆண்டவருடைய ஆவிதான் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும், என் சிந்தனைக்கு தெளிவை கொடுக்கும். ஏனென்றால் இருதயத்திலிருந்து பிறப்பதே சிந்தனை. உங்களுக்கு தெரியும் என்று வசனம் நம்புகிறேன். மத்தேயு 15, 19, 20 எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், இந்த ஆவி இல்லை என்றால் ஒரு ஆத்துமாவுக்கு மதிப்பில்லை. காரணம், ஆவியை உடைய ஆத்துமா தான் ஜீவனை உடைய ஆத்துமா. உண்மைதானே? இந்த ஆவி மறைக்கும் பொழுது, என்னை கவனிங்கள், ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கே வேல்யூ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் உண்மையான ஆளுக்கே வேல்யூ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் சிந்தனைக்கு வேல்யூ இல்லை, என் உணர்வுகளுக்கு வேல்யூ இல்லை, என் முடிவுகளுக்கு வேல்யூ இல்லை. புரிந்து கொண்டீர்களா? என் உண்மையான ஆளுக்கு வேல்யூ இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் பொய்யான ஆளை எவ்வளோ வாழ வச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். என் பொய்யான ஆள் எது? என் சரீரம். அதனால தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த சரீரத்தின் வாழ்க்கைக்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்று இயேசு சொன்னார். அஞ்ஞானிகள் அப்படி என்றால் ஞானத்தை இழந்தவர்கள். ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை? இயேசு ஏன் பேசுகிறார் இப்படி? அதனால தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஞானத்தில் அவரை போல மேட்ச் யாருமே இல்லை. அஞ்ஞானிகள். காரணம், ஞானத்தை இழந்த வாழ்க்கை எதை தேடி ஓடினாலும் பிரயோஜனமற்றது. ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் வேத பாடக வகுப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து வருகிறீர்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள்? சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கே ஓடுகிற உலகத்தின் அஞ்ஞானத்தில் இவர்களும் வாழ்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். முடியுமா? முடியும். ஏன் தெரியுமா? ஆவி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய உபதேசம் வந்தாலும் அதை தள்ளிவிட்ட சிந்தனை உலக சிந்தனையாகத்தான் இருக்கும். அது உலக வழியில் தான் ஓடும், உலக ஞானத்தில் தான் செயல்படும். காரணம், சத்தியம் வந்தாலும் அதை அனுமதிக்கிற சிந்தனையே மறுரூபப்படுகிறது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? God can continually speak to you His word, words of life, but these words have to penetrate your thinking and change your thinking. That's about transformation. சொல்வதை கவனிங்கள். Spirit plus mind equal to transformation. இது நான் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பேசலைங்க. நம்ம ஆவி, நம்முடைய ஸ்பிரிட், என்னுடைய ஆவியும் என்னுடைய சிந்தனையும் இணையும் பொழுது வருகிறதே, அதுதான் மறுரூபம். நம்ம சரீரம் மாறல தான் ரட்சிக்கு பிறகு, ஆனால் உள்ள ஆள் மாறுறாங்க. ஏன் தெரியுமா? சத்தியத்தை கேட்குறாங்க, சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், சத்தியத்தை விரும்புகிறார்கள், சத்தியத்தை அனுமதிக்கிறார்கள். எங்கே? சிந்தனையில். Another Paul சொல்லுகிறார், do not any longer conform to the patterns of this world. Where patterns are existing here.
இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் அரண்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? அரண்கள், பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், இதெல்லாம் நம்ம சிந்தனையை பற்றி பேசுகிறது வேதம். ஐயா அம்மா கவனிங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதனாலே ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போடுறதுனால சேஞ்ச் நினைக்க கூடாது. கேன் கம் லைக் தட். எஸ், உள்ள வர சேஞ்ச் வெளியே மாத்துதுங்க. ஆனா இங்கிருந்து உள்ள போகக்கூடாது. எத்தனை பேர் கேட்டீங்க? வெளியிலிருந்து உள்ள போகக்கூடாது. எந்த அது டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லை. அது ரெவல்யூஷன் வேணா சொல்லலாம். புரட்சிகரமான மாறுதல்ங்க. இயேசுக்குள்ள வந்தாங்க, ட்ரெஸ்ஸையே மாத்திட்டாங்க. உள்ள மாறணுமே. எத்தனை பேர் கேட்டீங்க? இப்போ நிறைய பேருக்கு இன்னும் ஷாக்கான தகவல்லாம் இருக்குது. ஞானஸ்தானம் வரும்போது இதை மாற்றுங்க, அதை கட்டுங்க, இதை எடுங்கன்னா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். இது ஷாக்காக இருக்கும் சில பேருக்கு. நான் அப்படி சொன்னதுனாலே எடுக்காத ஆள் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பயந்துடாதீங்க. அப்படி சொன்னாலே எடுக்க மாட்டேன், அப்படி தான் நின்னேன். நகையை எடுத்தாத்தான் பேப்டிசம்னா கிடையாது. எனக்கு அந்த பேப்டிசமே வேண்டாம், அதுவும் உங்கள் கையால் வேண்டாம். அப்படி வெளியில் சொல்லலை, உள்ளே சொன்னேன். ஏன்னா நம்மளாம் பரிசுத்தமாக வாட பிறந்தவர்கள். ட்ரெஸ்ஸை மாற்றினாதான் பரலோகம். யார் சொன்னா? நானா சொன்னேன். ஆண்டவர் சொல்லலையே. மாற வேண்டிய இடமே மாறலை. வெளியில் மாற்றி என்ன மாறப்போகுது? அதை செய்கிறதுக்கு வெளியில் ஆட்கள் பெட்டராக இருக்காங்க இல்லைங்களா? சபை எதற்கு? Another, we don't speak on minor things. We don't preach about it. எது முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தன்னால் வெளியில் வாழ்க்கை மாறும், ட்ரெஸ் மாறும் தன்னால். ஏன்னா மனம் மாறும் பொழுது மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். Your spirit should be clubbed with your mind, your thought life. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில் பெறுகிற சத்தியம் சிந்தனையை மாற்றுகிறதாய் வரும் பொழுது அனுமதிக்கணும். சத்தியம் ஒரு பக்கம் அப்படின்னா சபைக்கு மட்டும் சத்தியம், என்னுடைய செக்குலர் லைஃபுக்கு வேறன்னு வாழ்ந்தா முடியாது. டேனியல, ஜோசப், டேவிட, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எஸ்தரை எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் செக்குலர் லைஃப்பையும் வேற வேற மாதிரி வைக்கல. எத்தனை பேர் புரிந்தது? எங்க செக்குலர் ஃபீல்டில் இருந்தாரோ அங்கே தான் ஜெபம், அங்கே தான் பரிசுத்தம், அங்கே தான் வேலையில் உத்தமம். தேடி தேடி பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி உத்தமம். யோசேப்போட அந்தரங்க வாழ்க்கை தான் வெளியரங்க வாழ்க்கையிலையும். போத்திபார் மனைவி கிட்ட அது செயல்படணும். சீக்ரெட்டில் ஜெபம் பண்ணிட்டு ப்ரைவேட் லைஃப்பில் வந்து பாவம் பண்ணுறது இல்லை. எத்தனை பேர் கேட்டீங்க? அது பப்ளிக் லைஃப் இல்லை, ப்ரைவேட் லைஃப். 4 சோத்துக்குள்ளே நடந்தால் ப்ரைவேட் லைஃபு, ஹார்ட்டுக்குள்ளே மட்டும் நடந்தால் சீக்ரெட் லைஃப், வெளியில் நடந்தால் பப்ளிக் லைஃப். 3 லைஃப் இருக்குது நமக்கு. எல்லாருக்கும் இப்போ புரியும் நல்லா. அட ஆமாங்க, ப்ரைவேட் லைஃப்பில் என் பொண்டாட்டி இருக்கிறா, என் புருஷன் இருக்கிறார், பிள்ளைங்களும் பார்க்குது, பப்ளிக் லைஃப்பை ஊரே பார்க்குது. அது இப்போ யாரை வேணாலும் போய் கேட்கலாம். எப்படிங்க அந்த நபர் வராங்களே சர்ச்சுக்கு, எப்படி இருக்கான்? ஆடா அதை ஏங்க கேட்குறீங்கன்னு அவர் ஆரம்பிச்சிடுவார். சீக்ரெட் லைஃப் யாருக்கு தான் தெரியும்? எல்லாரும் பாருங்க. உங்களை கட்டின கணவருக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னாலும் முழுசாக சொல்ல மாட்டீங்க, அது வேறு விஷயம். சொல்லிட்டா என்ன வருது? பொண்டாட்டிக்கு தெரியுமா? அதனால ஆண்டவரே சொன்னார், 2 பேர் ஒரே கட்டில் இருந்தாலும் ஒரு ஆள் தான் மேலே போகணும். இது ஒரு எச்சரிக்கை தான். அதுக்காக ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளை தான் எடுப்பேன்னு கணக்கெல்லாம் பேசலை கர்த்தர். ஏன்னா சான்சஸ் ஆர் தேர் லைக் தட். ஒரே ஃப்ளஷ்ஷு, ஒரே இடத்துல இருந்தோம், ஒரே கூரையில் இருந்து கூரைக்கு கீழே வாழ்ந்தோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஊட்டி விட்டோம்லாம் சொன்னால் நடக்காது. ஒரு ஆள்கிட்ட சீக்ரெட் லைஃப் வித்தியாசமாக இருந்திருக்கு. கேட்டிங்களா? சீக்ரெட் லைஃபும் ப்ரைவேட் லைஃபும் பப்ளிக் லைஃபும் ஒன்றா இருக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடாது. அது யோசேப்போட கன்விக்ஷன். அந்தரங்க வாழ்க்கையில் ஆராதித்த தேவனை பிரைவேட் லைஃப்லையும் பார்த்தாரு. போத்திபார் மனைவிக்கு தான் கண்ணு தெரியல, ஏன்னா அவளுக்கு ஆண்டவரையே தெரியல. உனக்கு வேணா நம்ம 2 பேர் இருக்கிறதா அர்த்தம். நம்ம 2 பேருக்கு இடையில ஒருத்தர் இருக்கார், அது எனக்கு தெரியும்னாரு. அது பப்ளிக் லைஃபையும் பாதிச்சிருச்சு. போத்திபாரே குறை சொல்லி சிறைக்கு தள்ளினாலும் தேவனை தள்ளிவிட முடியாது யோசேப்பால. ஏன்னா அது பப்ளிக் லைஃப்லையும் வரத்தான் செய்யும். குற்றப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, தேவனை விட முடியாது. யூ கேன் லூஸ் யுவர் கோட் பட் நாட் யுவர் கேரக்டர். டிபி ஜாஷுவா, ஐ நோ, டிடி ஜெக்ஸ் சொன்னார்.
அழகா பிரசங்கத்தில், யூ கேன் லூஸ் யர் கோட் பட் நாட் யுவர் கேரக்டர். கோட்டை கூட விட்டுட்டு ஓடு, கேரக்டர் விட்டுறாது. இதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லாத ஆள் என்ன நினைக்கும்? யாரும் பார்க்கலையே, அப்புறம் என்ன செய்யலாம்? இன்னும் செய்யலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். ஹூ கேர்ஸ்? இந்த பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட் இல்லாத ஆட்கள்லாம் அன்பிலீவர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன கேளுங்க திரும்ப, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் திங்கிங் இல்லாத ஒரு பிலீவர் தோற்றத்தில் இருக்கிறவங்க, they are living a life of an unbeliever. Dangerous. தோற்றம் தான் விசுவாசி, ஆனால் எண்ணம் எல்லாம் அவிசுவாசின் எண்ணம், அவிசுவாசின் வாழ்க்கை, அவிசுவாசின் தோற்றம், அவிசுவாசின் வேஷம். அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் இனி தரியாமல் எங்க தரிக்கிறது? ட்ரெஸ்ஸை பேசல பவுல், எண்ணத்தை பேசினாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்தின் வேஷத்தில் இருந்த மைண்டை இன்னைக்கு வேற ரூபத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி வசனம் தான். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ரோமர் 12. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகு அப்படின்னா நன்றை கவனிங்களேன். தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணம் எல்லாம் ஒரு மைண்டுக்கு மட்டும்தான் தெரிய வரும். And God is able to transform somebody's thinking into the thinking of Christ. இயேசு என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்களா அவங்க நடைமுறை வாழ்க்கையில். நான் சொல்றது திருமணம், வேலை, பிள்ளை பெறுவது, வீடு கட்டுவது, கார் வாங்குவது இதற்குரிய சித்தங்கள் அல்ல. டெய்லி லைஃப்லேயே ஒரு ஆண்டோடைய தாட் லைஃப் ஒரு பிலீவருக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? திங்க் அபவுட் இட். டேஞ்சரஸ். உலகத்தோட எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு பிலீவரை போல தோற்றத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்துதான் என்ன பிரயோஜனம்? பைபிள் கையில் தூக்கி தான் என்ன பிரயோஜனம்? தாட் லைஃப் வித்தியாசமாக இருக்கே. இட்ஸ் லைக் எனிபடி எல்ஸ் லைஃப். உலகத்தான அதை தான் சிந்திக்கிறார். அஞ்ஞானிகள் நன்றை என்னை பாருங்களேன். இட்ஸ் மைண்ட் பாக்லிங் ட்ரூத். நான் அநேக முறை உங்களிடத்தில் பேசுவதை நான் தயாரித்து வந்து பேசுவதில்லை, உங்களுக்கு தெரிய வேண்டும். என்னுடைய டைரக்ஷனே இன்னைக்கு வேற. ஒரு அன்பிலீவருடைய தாட் லைஃப் விஸ்டத்தை இழந்த தாட் லைஃப். These people are called as heathen people and they are having a thoughts which are futile. வீணான எண்ணங்கள். இவர்கள் ஓடுகிறார்கள், நாடி தேடுகிறார்கள் என்றால் எதை தெரியுமா? யாருக்கு தெரியாது? இதுவே தெரியாதது போல் தெரிகிறதே. எதை நாடி தேடுகிறார்கள்? இயேசு சொன்னபடி சொல்லுங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். சுவிசேஷத்தில் வந்த வார்த்தை கரெக்டாக சொன்னீங்கம்மா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை புசிப்போம். அப்போ இதெல்லாம் தவறா வாழ்க்கையில்? சொல்லுங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஐ ஸ்போக் அபவுட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. நான் மறக்கல அந்த வார்த்தை. கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்னைக்கு திருப்தியை பிசாசு எடுக்கிறானோ, நம்முடைய தகுதியை, நான் சொல்வதை கவனிங்க, நம்முடைய தகுதியின் மேல் இருக்கிற திருப்தி, நம்முடைய அதிகாரத்தினால் வந்த திருப்தி, நம்முடைய நீதியினால் வந்த திருப்தியை என்று பிசாசு மாற்றுகிறானோ, மறக்க வைக்கிறானோ, அன்று முதல் கட்ட தோல்வி வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஏவாளுக்கு வந்தது. நம்ம சோதனையின் இயக்கத்தை நான் சொல்லுவேன், மெக்கானிசம் ஆஃப் டெம்டேஷன், எவ்ரிதிங் ஐ ரிமெம்பர் வெரி வெல். நன்றாய் கவனிங்க. இப்போ சொல்லுங்க, எதை நாடி தேடுகிறாங்களோ, எதை உண்போம், புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம். அஞ்ஞானிகளுடைய எண்ணமே இதுதான். உண்மையா இல்லையா? ஏன் கேட்குற? ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு நம்முடைய எண்ணங்கள் இதை பற்றி இருக்குன்னா நம்மளாம் யாரு? அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நீ யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, இது உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். இப்போ என்னுடைய தேவை என்ன தெரியுமா? அது உனக்கு தெரியணும்னு சொல்றாரு. அது என்ன தேவை? முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, வேற ஒருத்தருக்கு இல்லை, தேடுறவங்களுக்கு கூட கிடைக்கும். எதை தேடுறவங்களுக்கு தெரியுமா? அஞ்ஞானிகளைப் போல இவைகளை தேடுகிறவர்களுக்கு அல்ல, என்னை முதலாவது. அதுவும் என்ன அழகாக சொன்ன நன்றை என்னை பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப மைண்ட் பாக்லிங் ட்ரூத். எத்தனையோ முறை படித்தது, எத்தனையோ முறை கேட்டது. நான் சொல்லுகிறேன், எதை தேட சொன்னா தெரியுமா? முதலாவது என்றால் முதலாவது நீதி.
இன்றைக்கி அதுதான் நம்முடைய சப்ஜெக்டே. முதல்ல ஏன் நீதியை தேடு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பாக்குள்ளே நல்லா இருக்கிறத தேடு. என் கூட கனெக்ஷன் சரியாக இருக்கான்னு தேடு. டிஸ்கனெக்ட் ஆனால் டிஸ்டர்ப் ஆகு. அதுதான் பாயிண்ட். நம்ம அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. படிப்பு ஏறலைன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும், பிள்ளைங்களுக்கு படிப்பு இருந்தால் தாங்க வாழ்க்கை, அதுதாங்க பிரச்சனை. யார் சொன்னால் படிப்பு இருந்தால் வாழ்க்கை? அதுக்காக படிக்காமல் இருந்துடாதீங்க. நான் சொல்கிற ஃபோக்கஸை சொல்கிறேன். இன்றைக்கி ஓடி 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 நாடி தேடுகிற உலகத்தோட கவலையே இதுதான்னா ஆண்டவர் சொல்லிட்டு அது எனக்கு தேவை உனக்குன்னு தெரியும் மகனே. ஆனால் என்னுடைய தேவையை நான் முதலாவது உனக்கு சொல்லுகிறேன், இதை நீ தேடுவா என்றால் மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொன்ன பிரின்சிபிள் தான். இங்கேயே ஓட்டையை வச்சுக்கிட்டேன், இங்கே ஓட்டையை அடைச்சா என்ன பிரயோஜனம்? கேளுங்களேன். அந்த மிட்டாய் பேர் என்னது? போலோ. கரெக்டாக சொன்னீங்க. அது வச்சாலே சொல்லிட்டீங்க. இந்த போலோ மிட்டாயில் எங்கே இருக்குது ஹோலு? சென்ட்ரல். சுற்றி உருண்டையை கரெக்டாக வச்சுருக்காங்களா? என்ன பிரயோஜனம்? நம்ம லைஃப்பில் இங்கே ஹோல் ஃபுல்லாக காலி. ஆண்டவர் யாருன்னு தெரியல, ஆண்டவர் பேசுகிறாரான்னு தெரியல. நான் பேசுறது விசுவாசிகளுக்கு. நான் கையை இங்கே காட்டினே. ஆனால் சில நேரம் அந்த அனுபவம் இங்கே இருக்குது, சில பேருக்கு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்டவர் எங்கே போயிட்டாருன்னே தெரியாது. திடீர்னு சண்டே ஒரே அக்னியாக இருந்திருக்கும். அபிஷேகத்துல எல்லாம் நம்ம அப்படியே தாங்க முடியாமல் இருந்திருப்போம். மண்டேவே காணோம் ஆண்டவர். நேற்று நல்லா தானே இருந்தோம். காலையில் எந்திரிக்கும் போதே பார்ப்போம், என்னடா இது, ஜபம் ஓடலே, பைபிள்லாம் எங்கன்னு தேடுவாங்க சில பேர். நைட்டு வந்த அபிஷேகத்தில் எங்கே வச்சாங்கன்னே தெரியாது. நீங்கள் கவனிங்க, சண்டே அனுபவம் இது. மண்டே சில பேர் அதை பார்த்தா சண்டே பயங்கரமாக ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, மண்டே மார்னிங் வேற பாட்டு ஓடும் வீட்டில். எப்படிங்க இது? இப்போது உள்ள இந்த மாதிரி அனுபவத்தை வச்சுக்கிட்டு வெளியில் என்ன தான் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இது அஞ்ஞானியின் வேலை. அஞ்ஞானிகள் பாவம், ஞானம் இல்லாதவர்கள். அதனால் அவங்க வாழ்க்கையில் இதற்குரிய கனெக்ஷனை தெரிந்து கொள்ளாமலேயே இதை பார்த்து கொண்டே ஓடுகிறார்கள். எதை உண்போம், எங்கே உண்கிறீர்கள் சொல்லுங்கள். இப்போ இதிலே குழப்பம் வரும், வேறு வழி இல்லை. ஐயோ 8 மணி சொல்லுங்கள், அரை மணி நேரமாகலும் ஆகும். இப்போ சொல்லுங்கள், எப்படி சாப்பிட்றீங்க? ஆவிக்குரிய வார்த்தையை கேட்கவில்லை, நான் உண்கிறதை பற்றி கேட்கிறேன். எப்படி சாப்பிடுகிறேன்? வாய் எங்கே இருக்குது? ஹார்ட்லியா? இதுதான் சரீரம். எங்கே புசிக்கிறீர்கள் என்று சொல்லி, எங்கே உண்கிறீர்கள் என்ற அர்த்தம். எங்கே அருந்துகிறீர்கள்? குடிப்போம். வாய், பாடி தான் கரெக்டு. எதை உடுத்துவோம்? பாடி. நான் கேட்குறேன், இதை டீச் பண்ணுறதுக்கு வெளியில் நம்மளை விட பெட்டரான ஆள் இல்லை? ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகுது எப்படி? எதை சாப்பிட்டு உயிர் வாழ்வது எப்படி? கேளுங்க, எப்படி வைத்தால் 100 வயது வாழலாம். சரியா? சிரிக்க சொல்லித்தராங்க. ஐயோ நான் சொல்கிறேன், உள்ளேயே சரியில்லாமல் சிரிச்சிருக்கிறோமா? நம்ம என்ன சிரிப்பு சிரித்தோம் ஆண்டர் இல்லாதப்போ நமக்கு தான் தெரியும். ஊரே பார்த்துது. அதில் சில யதார்த்தவாதிகள் சொல்லிவிட்டும் போனார்கள், இது உருப்படாத கேஸு. காரணம் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை சொல்லிக்கொள்ள. ஆனால் சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. சில பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? அட்டை கூரை இடிந்து விழாத குறை தான். ஆனால் உள்ள எல்லாம் காலி. பயங்கர சிரிப்பு. கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அன்றைக்கி. இது பல பேருக்கு இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக போகும். கிறிஸ்தவர்களுக்குரியது. கடன் வாங்கி துணி உடுத்திருப்பாங்க. பயங்கரமான பேச்சு, பகட்டான ஒரு காரியங்கள். ஆனால் பாருங்கள், எல்லாம் காலி. நம்ம லைஃப்பில் அப்படி தான் ஆண்டவர் சொல்லித்தரார் அழகா. அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க, அஞ்ஞானிகள் ஓடுகிறார்கள். அதனாலே ஆரம்பித்தார், ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு பிலிப்பியன்ஸில் சொன்னதை இவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? பயங்கரமான அர்த்தம். இந்த ஓட்டம் ஓடுறவங்க எல்லாத்துலேயுமே மாட்டிக்கொள்ளுவார்கள். எந்த விஷயத்தை தெரியுமா? இந்த இன்சார்ஜ் கிட்ட மாட்டினவங்க நல்லாவே இருக்க முடியாது. எத்தனை பேர் கேட்டீங்க? எனக்கு இன்சார்ஜெலாம் ஆண்டவர்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை உள்ள இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எந்த இன்சார்ஜ் வருவான்னு தெரியுமா? பயந்துடாதீங்க. இங்கே பிடிக்க மாட்டான், பிடிக்க வேண்டிய இடத்த பிடிப்பான். மைண்ட். இந்த ஆளுக்கு தேவனுடைய சித்தம் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன யோசிக்கிறார்,
தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய நன்மை. எனக்கு நான் சொல்ல வரதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ட்ரூத், ஆனால் பயங்கரமாக இருக்குது. நான் கேட்குறேன், நன்மை தீமையை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? சின்ன லாஜிக். நான் கேட்குறேன், நன்மை தீமையை எப்படி புரிந்து கொள்வது? எப்படி தெரியும் நன்மை தீமை? என் அம்மா சொன்னா நன்மையா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னாங்க, அட்வைஸ் கொடுத்தாங்க, அதனால் நன்மையா? இல்லை, நான் கேட்குறது ரொம்ப ப்ராக்டிக்கல். கிறிஸ்டியன் லைஃப்பில் ஏன் விக்ட்ரி பிரச்சனை ஆகுது அநேக நேரம்? நன்மை தீமையை தெரிய எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்? இதை கேட்டாலே இன்னும் பல வாரத்துக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். சொல்லுங்க. ஆனால் நன்மை தீமையை எப்படிங்க புரிந்து கொள்வது? சொல்லுங்களேன் கொஞ்சம். நன்மை என்றால் என்ன? நல்லது, வெரி குட்மா. தீமை என்றால் என்ன? வெரி குட். நீங்கள் நல்லா படித்து தேர்ந்தபடினாலே பேசிவிட்டீர்கள், தெளிவாக பேசிவிட்டீர்கள். நான் கேட்குறேன், உலகத்தில் எதையோ பேசி எதையோ நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நன்மையை நாடவில்லையா? எங்க ட்ரெஸ் வாங்குறது தப்பா? சாப்பிட்றது தப்பா? குடிக்கிறது தண்ணி தப்பா? மற்றதுனா தப்பு. பேசிக்கு பேசுகிறாங்க, அவங்க தேடி ஓடுகிறார்கள். நான் கேட்குறேன், ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள்னு சொல்லி இத்தனையும் பேசுகிறாரு. காட்டு புஷ்பத்தை பாரு, காக்காவை பாரு. உலகத்திலே நீங்களும் நானும் பார்க்க விரும்பாத ஒரு பறவைனா காக்கா தான். ஏசப்பா பேசிக்கில் ரொம்ப சிம்பிளான ஆசாமி. நான் சொல்வதை கவனிங்கள். சிறந்த ஞானி சொல்லுகிறார், காக்காவை கவனித்து பாரு. என்னைக்கா காக்காவை கவனித்து பார்த்தீங்களா? சொல்லுங்க. 4 காக்கா ஒன்றா இருந்தால் எது நல்ல காக்கா? ரொம்ப கன்ஃபியூஷன் இதெல்லாம். அதை தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் அப்பாவை பற்றி பேசும்போது. இது ஒரு 4 பேர் நம்ம இருக்கிறோம். என்ன பாருங்கள், எல்லாம் ஒரு 4 பேர் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எங்கள் 4 பேரை பார்த்தா வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கு பார்க்க முடியல, அதனால் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு தெரியுது. நான் பார்க்குறேன். ஒரு 4 பேர் நாங்கள் இருக்கோம். ஆள் வித்தியாசமாக இருக்கிறோம். 4 பேரும் வித்தியாசமாக தானே இருக்கிறோம். காக்கா 4 சேர்ந்தா எப்படி இருக்குது? அதுவும் இந்த ஊரில் மணிக்காக்காவுக்கும் பஞ்சமாயிடுச்சு. அட்லீஸ்ட் கழுத்துலையாவது கொஞ்சம் கோடு இருக்குது, அதுக்கு சாம்பல் கலர். இப்போ பாருங்கள், இப்போ சொல்லும்போது சில பேருக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அந்த மாதிரி காக்காவே பார்க்கல. எங்கள் ஊரில் நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்தோம் கொஞ்சம் அந்த காலத்தில். இப்போ அதுவும் கஷ்டம். சரி, ஆண்ட சொல்ல காகங்களை கவனித்து பாருங்கும்போது கவனிக்கும் போதே புரியுது, நான் காக்கா விட ஸ்பெஷல். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி, எல்லாமே ஸ்பெஷல் தெரியுமா ஆண்டுக்குள்ள? இவங்களை இனம் கண்டுகொள்ளவும் முடியாது, இவங்களுக்கு டெஸ்டினியும் கிடையாது. நல்லா கவனிங்க. காக்காவெல்லாம் பாவம் செஞ்சால் நரகம் போகும், நல்லா இருந்தால் பரலோகம் போகும்லாம் நினைக்காதீங்க தயவு செய்து. ஏன் தெரியுமா? அவைகளுக்கு ஆத்துமா என்ற உத்தரவாதம் இல்லை. அந்த உத்தரவாதம் இல்லை, ஏனென்றால் பாவம் என்ற காரியம் அவைகளுக்கு கிடையாது. நம்ம பாவத்தால் தான் அதுங்க கஷ்டப்படுது. உண்மை அதுதான். நீங்கள் கவனியுங்கள், சில விஷயங்கள் தனித்தன்மையை எடுத்து காட்டுகிறார். அதனால் தான் நீங்கள் பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கவனிக்கும் போது நிறைய காரியத்தை எடுத்து கொடுக்குறார். நீங்கள் 10ல் ஒரு ஆள் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? திருப்தியை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், தகுதியை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், அதிகாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், ஆழத்தன்மையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், மறுரூபத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரியம், நன்மை, சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதை பேசுகிறேன். தேவனுடைய தாட் லைஃபே தெரியாத ஆளுக்கு நன்மை தெரியாது. நான் நினச்சிக்கலாம் எனக்கு நல்லது இது, ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, என் வீட்டில் பேசிக்கொண்டார்கள், என்னுடைய டீச்சர் சொன்னாங்க, என் பிரின்சிபல் சொன்னார், என் பாஸ் சொன்னாருங்க, என் கொலீக், என் கூட வேலை பார்க்குறவன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்கங்க. அதை வைத்தா நன்மையை அறிவீர்கள்? ஐயா அம்மா கவனிங்க, பிலிவர்ஸ்க்கு வர வேண்டிய சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன், உலகத்திற்கு அல்ல. தேவன் விசுவாசிக்கு தான் பேசினார். அற்ப விசுவாசியே அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் உனக்கு இல்லை, அற்பமாக இருக்கு, அற்பமான காரியம் அது. அப்படின்னா என்ன? அற்ப விசுவாசி நீ. நல்லா கவனிங்க. அற்பமும் சொற்பமும் குப்பையுமான காரியம்னா என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாதது. விசுவாசியே நீ அற்பமாக இருக்க. காரணம், வேண்டிய அந்த சத்தியத்தில் வர வேண்டிய விசுவாசம் இல்லை. நான் சொல்வதை கவனிங்க. ஆண்டவர் பெர்ஸ்பெக்டிவை மாத்துறாருங்க. சரீரத்தை கொடுத்தவர் என்னைக்காவது சாப்பாடு வேண்டாம், துணி வேண்டாம், தண்ணி வேண்டான்னு சொல்லுவாரா? இல்லை. அப்போ ஏன் சொன்னீங்க? ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த வாழ்க்கையை விட உள்ள இருக்கிற வாழ்க்கை முக்கியம். அதனால தான் நீ உடுத்துற ட்ரெஸ்ஸை விட உன் பாடியே முக்கியம் தெரியுமா? அதுக்கு வேல்யூ கொடுத்ததே நான்றார் ஆண்டவர். லுக் அட் மீ. Any fashion has its value because of the beauty of that person.
நம்ம ஆண் பார்க்குறோம், ட்ரெஸ்ஸு சூப்பர், பிராண்டு சூப்பர், எல்லாம் சூப்பர். எதனால் சூப்பர் தெரியுமா? போட்டிருக்கிற ஆளை வச்சு. ஒரு சிக் பர்சனுக்கு கொண்டு சில்க் சாரியை கொடுத்தா கூட வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது சுகம், சில்க் சாரி இல்லை. Somebody who is sick in the body knows the value of having the body itself is more than clothes. ஒரு ட்ரெஸ்ஸை விட சரீரம் முக்கியம் நினைக்க வைக்குது. ஏன் தெரியுமா? சரீரத்தில் சுகம் இல்லாமல் போகும்போது தான் தெரியும். பட் எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம சரீரத்தில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கூட நமக்கு திருப்தி இல்லாமல் போயிடுது. அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இன்னும் வாங்கணும், இன்னும் சேர்க்கணும். எதுக்குங்க? நன்றாக கவனிங்க, திருப்தியற்ற வாழ்க்கை. God is giving you the right focus. Body is important than the clothes that you wear. அப்போ என்ன அழகு! துணியை கொடுக்குறவர் சரீரத்தை மதிச்சனால கொடுக்குறாரு, சரீரத்தோட வேல்யூ தெரிஞ்சனால கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இப்படி நினைப்பாங்க விசுவாசி. நான் சொல்கிறத கவனிங்க. ஒவ்வொரு முறை நியூ ட்ரெஸ் வரும்பொழுதும் அது எதுக்கு சாட்சி தெரியுமா? என் அப்பா என் சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறை நியூ ட்ரெஸ் வரும்பொழுதும் அது எதுக்கு சாட்சி தெரியுமா? ட்ரெஸ்ஸு வந்ததுக்கு பெருமை இல்லை, ட்ரெஸ்ஸை கொடுத்தவருக்கு ஒரு சாட்சி. என்ன சாட்சி? என்னை பராமரித்துட்டு இருக்கிறீங்களே சரீரத்தில், அதுக்கு இன்னைக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா. நல்லா இருக்குல்ல இப்படி யோசிச்சா? முதலாவது நீதி அதுதான். அப்பாவோட இருக்கும்பொழுது எல்லா தாட் லைஃபுமே வித்தியாசமாகுது. அப்போ அங்கேருந்து பெருமை வரும், போடும்போதே நன்றி தான் வரும். அப்பா இந்த ட்ரெஸ்ஸை வாங்க எனக்கு காசு கொடுத்தீங்க, வாங்கி கொடுக்க நல்ல கணவரை கொடுத்தீங்க, மன மகிழ்ச்சியாக போடுற மனைவியை கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. ஒருவேளை சரீரத்தில் சுகம் இருந்தால் கூட ஒரு சாட்சி தான். என்ன தெரியுமா? சுகம் இல்லைனா கூட ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குற நீங்கள் நல்ல நல்ல பாடியை கொடுக்க மாட்டிங்களா? அதுதான் ட்ரெஸ்ஸையே கொடுக்குறீங்களேப்பா. இது எப்படி இருக்குது? இப்போது தாட்லாம் மாறுதில்ல. ட்ரெஸ்ஸையே நல்லா கொடுக்குறீங்களே அப்பா, அந்த ட்ரெஸ்ஸை போடுற சரீரம் விசேஷம் நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, அப்போ இன்னும் நல்லா வச்சுருப்பீங்கல்லப்பா. அதுதாங்க. அதனால தான் அப்பா சுகமாக்குவேன்னு தான் சொன்னார். நான் நோயில் செத்து போவேன்னே சொல்லலை. எவ்வளோ நல்லாப்பா. எல்லாத்துலேயும் வேல்யூ, குடிக்கிற காரியத்தில் வேல்யூ, புசிக்கிற காரியத்தில் வேல்யூ, தங்குற வீட்டுக்கு வேல்யூ, எல்லாமே எதனால் வந்துச்சு? ஆண்டவர் பேசின வார்த்தையால். இந்த வார்த்தை போகிற பாருங்க, ஆவி இந்த தாட் லைஃப்பை மாற்றுது, உணர்வுகளை மாற்றுது, முடிவுகளை மாற்றுது. இப்படிப்பட்டவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் தேவனுடைய சித்தம் நடக்குதுங்க. தேவனுடைய பிரிய என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியுது. பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் உலக காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்கிறத நன்றாக கவனிங்க. நான் பேசுவது ஏதோ தியாலஜி நினைக்காதீங்க. இது தியாலஜிக்கு விட மேலான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த தியோவை வெளிப்படுத்துகிற லாஜிக் எதுன்னு நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே. இட்ஸ் அபவுட் த லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கன்சர்னிங் த தியோஸ். தியோன்னாலே கடவுள், அவரை பற்றி புரிந்து கொள்ள வைப்பது தான் தியாலஜி. எவ்வளோ அழகாக பேசி தராரு, என்ன பெர்ஸ்பெக்டிவ், மை காட். அதனால தான் நான் சொல்லும்பொழுது பாருங்கள், இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எந்த விசுவாசியும் வெளி வாழ்க்கையில் வாழ ஆரம்பிப்பாங்க. உலகம், மாம்சம், பிசாசின் அந்த அந்த சிஸ்டத்தில் மாட்டிக்கொண்டு கலங்கி கொண்டு இருப்பார்கள் என்றால் அவர்கள் இன்னும் கர்த்தரை சிந்தனையில் அறியவில்லை. ஆவியில் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள், அந்நிய பாஷையிலும் பேசுகிறார்கள், பைபிள் படிக்கிறாங்க, ஐக்கியத்திலும் வந்து செல்லுகிறவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் தோல்வி. ஏன் தெரியுமா? உலகத்தார்களைப் போலவே கவலைப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கவலையற்று இருந்தால் தோல்விதானே. என்னென்றால் அந்த ஈக்குவேஷன் ஜெயிக்காதுங்க. அந்த ஈக்குவேஷன் கால்குலேஷன்லாம் ஜெயிக்காது. நீங்கள் ஒரு நாளும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர முடியாது காரியங்களை, உள்ளேருந்து தான் வெளியே போகணும். ஏன்னா ஒரு காலத்தில் வெளியிலேருந்து உள்ளே நம்ம நிறைய கொண்டு வர நினச்சோம், ஆனால் முடியல. அந்த போலோவில் நல்லா கவனிங்க, உள்ளே எப்போவுமே என்ன சொல்லலாம், ஹோலோ தானே. போலோவுக்கு ஒரு ஹோலோ இருக்கு. அதை யார் நிரப்ப முடியும்? அதுதான் ஆவியின் வாழ்க்கை. இந்த ஆவியில் மரணம் இருக்குன்னா இயேசுவால் தான் ஜீவன். அதை கேட்குற காது இருதயத்தை என்ன செய்யணும்? தொடணும். தொட்டு ஆண்டவர் வேணும்னு சொல்ல வைக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும்? நல்லா கவனிங்க. இந்த இடத்தை நிரப்புறதுக்கு மனுஷன் என்னென்னலாம் போராடுறாங்க. வேலை, நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க? சொல்லுங்களேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்களேன். இருதயத்தில் ஆண்டவர் இல்லாமல் நம்ம போராடுற வாழ்க்கையிலலாம் எதை சேர்க்க நினைக்கிறோம்? சொல்லுங்கம்மா. நல்ல வீடு, அதான் சரீரத்திலே நடை, அதில் செருப்பு வருதா? ஐயோ, அதையே சிஸ்டர் கேட்குறீங்க. சில பேருக்கு செருப்பு ட்ரெஸ்ஸை விட அதிகம். ஏன்னா இனிமேல் வாங்க போகிற ட்ரெஸ்ஸை பற்றியும் பிளான் அவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கேற்ற கலரை வழியில் பார்த்தாங்கன்னா வாங்கி வச்சுருப்பாங்க.
நான் செருப்புக்கு விரோதி அல்ல, ஆனால் சித்தத்துக்கு விரோதமாக வரும்பொழுது சிந்திக்க வேண்டும். எது ப்ரையாரிட்டி? நான் ஒன்று சொல்லுகிறேன் நன்றாக. நான் பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகணும். அப்போ இது தப்பா அது தப்பா அப்படியெல்லாம் வேதம் சொல்லலை. திருப்தியை எடுக்கிறதில்ல சில விஷயங்கள். திருப்தியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பைத்தியம் பிடிக்காத குறை தான். ஆனால் தான் சில நேரம் கிரேசியாக இருக்கிறாங்க விசுவாசிங்க. அது உலகத்தார்கள் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அஞ்ஞானிகள். ஞானிகள் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். இச்சை அடக்கினாலே சில பேருக்கு பயம் சொல்கிறதுக்கே. ஐயோ நான் சொல்லிட்டேன்னா நான் எதில் பிரச்சனையில் இருக்கேன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இச்சை அடக்கம்ன்ற வேர்டு பெரிய பெரிய பாவம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. சிறிய விஷயத்திலிருந்து எல்லாமே ஆண்டவர் சொல்வது ஒரே வார்த்தை தான். இச்சை அடக்கம் அப்படின்றால் திருப்தி இல்லாமல் நாம் செய்கிற எதுவுமே அடக்கம் இல்லாத இச்சையின் வாழ்க்கை. திருப்தி இல்லை, போடுற ட்ரெஸ்ஸில் திருப்தி இல்லை. சில நேரம் ரிப்பீட்டடாக போட்டாலே சில பேருக்கு அவமானம். இந்த ட்ரெஸ்ஸை நான் ஏற்கனவே சர்ச்சுக்கு போட்டேன், இது சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக போ. ஏன் போட்டேன்னு ஏங்க அதுக்கு உலகத்துக்குள்ள நம்ம பிறந்து வளர்ந்துருக்கலாமே, நல்லா இருக்குமே, நம்மளை இன்னும் பெட்டராக வச்சுப்பாங்கல்ல. அதனால தான் சில பேருக்கு வீட்டையே குறை வந்துடும். உனக்கு பிறந்ததுக்கு அவங்களுக்கு பிறந்திருக்கலாம். கரெக்டா? பெற்றவங்களே குறை சொல்கிறோமா? கூட பிறந்தவங்களையும் குறையா? எல்லாத்துலேயும் குறை வருது பாருங்கள். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு திருப்தி இல்லை. போட்ட செருப்பை போட்டால் என்னென்ன தப்பு? நான் கேட்குறேன், இருக்கிற முடி தானே இருக்குது, அதை மட்டும் யாரும் டச் பண்ணாதீங்க சிலர் சொல்லுவீங்க. நான் கேட்குறேன், நம்ம நேரத்தை யார் டிசைட் பண்ணா? அதையும் பேசாதீங்கன்னு சில பேர் சொல்லுவீங்க. நான் பர்சனலாக பேசலை, ஆனால் பேச வேண்டியதை பேசுகிறேன். நம்ம நிறத்தை யார் டிசைட் பண்ணா? தலைமுடியோட கலரை யார் டிசைட் பண்ணா? இன்க்ளூடிங் த தெரியுதா? அது என்னம்மா சொல்கிறது? பீப்புள் இல்லை, பீப்புள். உள்ளே இருக்கிற கண் விழியின் கலரு ப்ளூவாக இருந்தால் நல்லாயிருக்கும் தான், பச்சையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நமக்கு அமையலை. அமைஞ்சிருந்தா உலகம் தாங்கி இருக்கார். வாஸ்தவமான பேச்சுனீங்களா? உயரத்தை யார் டிசைட் பண்ணா? சில நேரம் பேஸ்கெட் பால் வாலிபால்லாம் வாங்கினா கொஞ்சம் வளர மாதிரி இருக்கும். பேசிக்ஸ். குடும்பத்தை யார் டிசைட் பண்ணா? அப்பா அம்மாவை யார் டிசைட் பண்ணா? உங்கள் கூட பிறந்தவர்களை யார் டிசைட் பண்ணா? உங்களுடைய கண்ட்ரி, உங்கள் ஊர், உங்கள் பின்னணியம், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை எதை குறித்தும் நம்ம டிசைட் பண்ணலை, பெரியவர் டிசைட் பண்ணார். ஆனால் இந்த பெரியவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் டெஸ்டினியை நீ டிசைட் பண்ண, அதுக்கு உனக்கு ஃப்ரீடம் இருக்குது. எத்தனையோ காரியத்தை என்னால் டிசைட் பண்ண முடியல தான் உண்மை. என் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ண முடியல, வடிவம். சில பேருடைய ஃபிசிக்கல் பாடியை பற்றி நல்ல இமேஜ் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். எவ்ரி டைம் when they look themselves in the mirror, they are not happy. Painful experiences. அவங்க ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு பிடிக்கல. குண்டாக இருக்கிறதோ, கருப்பாக இருக்கிறதோ, தோற்றம் இல்லாமல் இருப்பதோ, ஒல்லியாக இருப்பதோ, முடியை குறித்தோ, கலரை குறித்து கவனிங்க. It's all about identity. தங்களை குறித்தே மேன்மையான அபிப்பிராயம் இல்லை எத்தனை பேருக்கு? விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். So many things we are not able to decide. We didn't decide. We couldn't. We were not given a chance, a choice to decide. நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல ஆண்டவர், முடிவை எடுக்க வேண்டிய அவசியத்தை தரலை. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு. இத்தனைக்கு மத்தியில் இனிமேல் முடிக்க போகிற ஒரு ஓட்டம் இருக்கிறது அல்லவா? நம்முடைய டெஸ்டினின்னு சொல்கிறேன். அந்த டெஸ்டினிக்கு ஒரு டிசிஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியும்? நான் எழுதி காட்டினது. அந்த டிசிஷனை இன்னைக்கு நீங்களும் நானும் சரியாக எடுக்கலாம். so many things about the past, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி அமைந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு கவலைப்பட்டு குற்றமன சாட்சியில் இருக்கிற இருதயமே கர்த்தர் பேசுகிறார். அநேக காரியங்கள் மேலே உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் இனிமே இருக்கிற லைஃப், இந்த புதிய வாழ்க்கையில் you can make a right decision. The will is about your ability to decide.
ஒரு முடிவு எடுக்கிற திறமை தான் சுய சித்தங்க. அது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை சரியான முடிவை எடுக்க முடியும். திருப்தியுள்ள வாழ்க்கை இல்லைன்னா கவனிங்க, அது எனிமியோட பயங்கரமான தந்திரம். ஒரு மனுஷி தேவனுக்குள்ள இருந்து தள்ளுறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் திருப்தி எதை குறித்தாக இல்லைன்னா இட்ஸ் a மேஜர் ப்ராப்ளம். நல்ல கவனிங்க. இட் மைட் பி அபவுட் ஒன் திங் ஆர் அபவுட் மெனி திங்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் எது இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் தான் திரும்ப நீங்கள் விழுறீங்க. எழுதி வைத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டீர்கள்? சரியாக கேட்டீர்களா? எந்த விஷயம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை திரும்ப விழ வைத்து கொண்டு இருக்கிறது. It's not about what you don't have is a problem. It's about who you are is the problem. நான் என்னவா இருக்கிறேனோ அதுதான் என் பிரச்சனை. எது இல்லைன்றது பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் கேட்டீங்க? நான் என்னவா இருக்கிறேனோ அதுதான் பிரச்சனை. நான் சரியாக சிந்திக்கிற ஆளாக இருந்தால் சரி. உலகத்தானை போல சிந்தித்தேனா பிரச்சனை. எனக்கு எது இல்லைன்றதே பிரச்சனை இல்லை, நான் என்னவா இருக்கேன்றதான் பிரச்சனை. அப்புறம் என் வாழ்க்கையின் ஐடென்டிட்டியே ஆழத்தன்மையை ஆண்டவர் ஒன்றாய் கொடுத்திருக்கும் பொழுது நான் அதற்குள் நிலைத்திராமல் உலகத்தை போல சிந்திப்பேனானால், செயல்படுவேனானால் என்ன நடக்கும்? வீணான வாழ்க்கையாக அது மாறும். That's why aimlessly we run our life seeking for all these things to fulfill our lives. But at the end of the day we know we are not fulfilled, we are not satisfied. இவ்வளவும் தேடி, இவ்வளவும் பாடுபட்டு, இவ்வளவும் சம்பாதிச்சு, இவ்வளவும் கட்டி, இவ்வளவும் சேர்த்து ஒரு ஆள் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோனா அப்படிதான். அதை யாருமே நிரப்ப முடியாது. போலோ nobody can fill in the vacuum except God. It's God-shaped vacuum in everyone's life. That's about our spirit. ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றிடம். அதை தேவன் மட்டுமே நிரப்ப முடியும். அருமையாக ஒருவர் சொன்னார், தேவன் மட்டும்தான் அதை நிரப்ப முடியும். ஏன்னா அவர் கொடுத்த சுவாசம் அங்கே இருக்கு, அதை அவர் தான் நிரப்ப முடியும். அந்த சுவாசத்துக்கு இட வேற எதையாகில நிரப்பிக்கொள்ள நாம் சரீரத்தில் போராடினால் அது முடிவல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லட்டும் மிச்ச அடக்கம். இப்பொழுது இந்த பாயிண்ட், இதை சொல்லுவதற்கு 10 நிமிடங்கள் உண்டு. நான் கண்டினியூ பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக். திருப்தியற்ற வாழ்க்கை பற்றி பேசினேன் அல்லவா? இப்பொழுது வாருங்கள் விரைவாக கலேஷியன்ஸ் சாப்டர் 5, கலாத்தியர் 5 வாசிங்கள் பார்ப்போம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்ற அந்த வார்த்தையில் இருந்துமா 5லமா கண்டுபிடிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. வாசிங்கள். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூம்மா. இது வரைக்கும் நான் இப்போ நிறுத்துகிறேன். 18, 17 இன்னும் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். 16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி, கவனிங்கள், ஆவிக்கேற்றபடி. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அதனால தான் நான் நிறுத்தி சொல்லுகிறேன். ஆவிக்கேற்றபடி. இதில் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது. ஓகே, அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஓகே, அடுத்தது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்படின்னா இது ரெண்டுமே சேர முடியாது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இச்சையில் வாழணும்னு நினச்சா விடாது, ஆவியில் நடக்கணும்னு நினச்சா இச்சை விடாது. இப்போ மனுஷன் என்ன வருது? ஆனால் தாங்க நான் இப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விஷயத்துக்கு வருவோம். 18, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. என்ன பாருங்க, மைண்ட் பாக்லிங் ட்ரூத். நிறைய முறை நானும் படிச்சிருக்கேன். ஆங்கிளே மாறுது. இதை பார்க்கிற கோணம் என்று சொல்லலாம்.
என்ன ஆண்டவரே, எல்லாமே சட்டதிட்டம் கட்டளையை போன்று நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை நீங்கள் செய்ய முடியாதபடிக்கு, செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டிருக்கிறீரே, எங்குதான் விடுதலை? எதுதான் ரகசியம்? என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று நாம் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களா? என்ன அர்த்தம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி, அதுதான் கிருபை. அது இரத்தத்தால் வந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? அப்போது அந்த அர்த்தம் தெரிந்தால் தான் இந்த அர்த்தம் சொல்ல முடியும். பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன அர்த்தம்? ஆமா, கரெக்டுமா? கொடுத்திருக்கிறா. என்னை பாருங்கள், சரியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் மரணத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? 10 கட்டளையும் நிறைவேற்றினால்தான், முழுமையாக முழு வருடமும் நிறைவேற்றினால்தான் அவர்கள் சரியாய் தேவனுக்கு முன்பாக செய்தவர்களாய் கணக்கெடுக்கப்படுகிறார்கள். ஒன்றில் தவறினாலும் அவன் பாவி. 10 செய்தவர்கள் என்று மாத்திரமல்ல, 9 செய்து 1 கைவிட்டாலும் நியாயப்பிரமாணம் முழுவதையுமே மீறினதாக எண்ணப்படுமாம். அப்படி என்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள். இன்று இயேசு கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் மரணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. இன்னொரு முக்கிய குறிப்பு, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருக்கிறவர்கள் மேல் பாவம் அதிகாரியாக இருக்கிறது. ஆனால் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் மேல் பாவம் அதிகாரி அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ராஜ்யத்துக்குள்ளே இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு பிள்ளைக்கு மேலே பாவம் எஜமான் இல்லையா? The mastery of sin is broken over somebody who is under grace and not under law. நியாயப்பிரமாணத்தை தாண்டி இங்கே வந்த ஒரு ஆளுக்கு மேலே கிரேஸ் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபையின் கவரிங், கிருபையின் மூடல் வந்திருக்கிறது. இந்த கிருபையை கொண்டு வந்தவர் இயேசு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவரே வந்தார். 10 கற்பனையும் அப்படியே இருக்கு, அவருக்குள்ள கம்ப்ளீட்டாக இருக்கு. குற்றமே செய்ய முடியாது, குற்றமே படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர் வந்து குற்றவாளியான எனக்காக குற்ற நிவாரண பலியாக மரித்தபடியினாலே அந்த இரத்தம் எனக்கு மேலாக பரிசுத்தத்தை கொண்டு வந்து நீதிமானாய் மாற்றினது. இப்பொழுது என்னை பார்க்கும்பொழுது பிதா எப்படி பார்ப்பார் தெரியுமா? குற்றமே செய்யாத ஆளாய் பார்ப்பார். நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை, எல்லாமே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லுவார். யூ ஆர் அண்டர் கிரேஸ், நாட் அண்டர் லா. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளுக்கு ஆவியானவர் வந்து விட்டார். உங்கள் கூட ஸ்பிரிட்டில் இன்னொருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். இவரை தனியாக தான் எழுதணும். நீங்கள் இல்லைன்னா இது ரெண்டையுமே குழப்பிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் இந்த பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டபடினால் என்ன நடக்குது தெரியுமா? ஆவிக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ள வேண்டுமா? என்னை பாருங்கள், ஆவிக்கு முதல்ல ஏன் ஆவிக்கு ஏற்றபடி நடந்தேன் என்றால், பாவத்தில் இருந்த எனக்கு யார் வழியில் நடந்தேனே தெரியாது. அது ஏன் ஆவி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த வாழ்க்கையில் ஆண்ட சொல்ல ஆவிக்கு ஏற்றபடி. இப்போ கவனிங்கள், இந்த ஆவியானவர் பயங்கரமானவர். பாவத்தின் மேலே இருந்த அந்த பாவத்திற்கு நம்மேல் இருந்த, சரியாய் சொல்லுகிறேன், ஆதிக்கத்தை உடைத்த அந்த கிருபை என்ன செய்தது? இப்பொழுது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள சொல்லுகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய நடத்தையே ஆவியின் நடத்தை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஒரு காலத்தில் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தோம் என்று எபேசியர் 2 வாசித்தோம். நினைவிருக்கிறதா? 3வது வசனம். அன்று மாம்சமும் மனதும் விரும்பினதைத்தான் செய்தோம். ஏனென்றால் சுபாவத்தினாலே நாம் கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? சுபாவமே கோபாக்கனையின் சுபாவம். காரணம், அங்கே ரட்சிப்பு இல்லை, வெளிச்சம் இல்லை, ஜீவன் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆவியானவர் இல்லை. இன்றோ ஆவியானவர் வந்திருக்கிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, கிருபையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஆவிக்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயல்பிலேயே ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய நடத்தை தான் இருக்குது. என்ன பாருங்க, ஒரு ராஜாவின் பிள்ளைக்கு ஒரு நட இருக்குது தெரியுமா? உண்மையா இல்லையா? அவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, அவங்கள ஊட்டி வளர்த்த அம்மாக்கள்லேருந்து, தாதிமார்கள்லேருந்து சொல்லுவாங்க, நீ ராஜா வீட்டு கண்ணு குட்டிடா.
உனக்கு என்னடா நீ ராஜா பிள்ளை. எத்தனை முறை ராஜா வருவார் தெரியுமா கான்வர்சேஷனில்? எத்தனை பேர் கேட்டீங்க? ஐயோ நானே என் பிள்ளைய அப்படித்தானே வளர்த்தேன். நீங்களே வளர்த்தீங்கன்னா ராஜா வளர்த்துருக்க மாட்டார்? எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் வெளிப்படும். இப்போ ஊட்டி வளர்க்கும் போதே வளர்த்துருப்பார்கள் பெருமையும் சேர்த்து. ராஜாக்கள் கதையெல்லாம் நம்மை விட மேலானது தான். எத்தனை முறை ராஜா கான்வர்சேஷனில் வருவார் தெரியுமா? டேய் சாப்பிட்றா, ராஜா கோச்சுக்குவார். நாளைக்கு நீ ராஜாவோட சிங்காசனத்தில் உட்காரணுமா இல்லையா? ஆம்பளைய வளரணுமா இல்லையா? நல்லா சாப்பிடு. ஒழுங்கா வில்ல பிடிடா. அப்போ தாண்டா ராஜா பிள்ளைக்கு இருக்கிற ஒரு மரியாதை உனக்கு இருக்குது. இல்லை அப்பா பேரை கெடுத்துருவாடா. எத்தனை விஷயத்தில் செருப்பை போட்டால் கூட நடக்கிறதுல ஒரு உதவிட்டு சொல்லியிருப்பான். ஒழுங்கா நட. உங்கள் அப்பா எப்படி நடக்கிறா பற்றியா? எத்தனை பேர் கேட்குறீங்க? இன்றைக்கி நம்ம லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தமே பாடுபடுது. ஏன் தெரியுமா? நடையே என்னன்னு தெரியல. கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் கான்வர்சேஷனில் வர வேண்டியவர் வரணும். இன்றைக்கி நிறைய பேர் கான்வர்சேஷனில் அப்பா இல்லை. அப்பானா யார் அப்பா? மேலே இருக்கிறவரை சொல்கிறேன். அவர் வந்தார்னா நம்ம மாறிடும். நான் வாக்குத்தத்தத்தை மறக்கலை இன்னும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுவேன்? நம்ம கான்வர்சேஷனில் வர வேண்டியவர் வந்தார்னா மாறும் எல்லாம். நம்ம அதை பேசாமல் உலகத்தையும் உலக வேஷத்தையும் உலக மக்களையும் உலக கவலைகளையும் உலக தேவைகளையுமே பேசி கொண்டிருப்பதினாலே, மாம்சம் கலந்து விடுகிறதுனாலே ஆவியின் நடத்தை மறந்து போயிருக்கிறோம். நீங்கள் அறியாதவர்கள் அல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல, மறந்து போகிறீர்கள் என்று தான் சொன்னேன். நீங்கள் பெற்றவர்கள், நீங்கள் ஆவியின் நடத்தை பெற்றவர்கள். ஒவ்வொருவரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆவியின் நடத்தை உண்டு. ஏன் தெரியுமா? முதல்ல தான் கோழையாக இருந்தோம், ஆமையாக இருந்தோம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜாவின் பிள்ளைனா எப்படி? கம்பீரமானவர்கள். எத்தனை பேருக்கு தெரிகிறது? ஐயோ, நான் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்பொழுது இருக்கிற கம்பீரம் இருக்கே. யாக்கோபை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசினா தெரியுமா? அவன் படுத்து கொண்டிருக்கிற சிங்கம். ஐயோ, அந்த கதையை நீங்கள் கேட்குறீங்க. நிறைய விசுவாசிகள் படுத்து கொண்டிருக்கும்போது சிங்கமாவா படுக்கிறாங்க? நீங்களே பதில் உரைத்துக் கொள்ளுங்கள். அவனை எழுப்பத்தக்கவன் யார்? பிழையாம் பாட்டு பாடுறாரு பயத்தில். என்னையா என்னை போய் சபிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் பாட்டு தான் பாடணும். அவன் படுத்திருக்கும் போதே சிங்கம் மாதிரி இருக்கிறான், அவனை போய் யார் எழுப்புறது? இங்கே பல பேருக்கு கனவுல சிங்கம் வந்தாலே போச்சு கதை. விசுவாசி, ஐயோ நேற்று இப்படி ஒரு கனவு வந்துச்சு, வந்தால் என்ன கனவு தானே? நம்முடைய கேரக்டரை பேசுது பைபிள். படுக்கும்போதே அவங்க சிங்கம்தான். ஏன்னா நடந்தாலும் அவங்க சிங்கம்தான். நான் கேட்குறேன், சிங்கம் நடந்தா சிங்கம், படுத்தா ஆமையா? நிறைய பேர் அப்படி தான் விவரம் தெரியாமல் இருக்கிறோம். நடந்தால் நான் நல்லா தாங்க நடந்து காட்டினேன், காலையிலேருந்து சாயங்காலம் வர நல்லா தான் போச்சு. நம்ம கம்பீரத்தை நம்ம அறிய முடியாதபடி பிசாசு குழப்புகிறான். அவனை எழுப்பத்தக்கவன் யாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ தப்பி தவறி கை வச்சிடாதே, வச்சவன் காரியம் முடிஞ்சிச்சு. அதாவது தூக்கத்தில் போய் தட்டனா கூட முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பாருங்கள், நீங்கள் நல்லா அறிய வேண்டிய ஒரு சத்தியத்தோடு இன்றைக்கி முடிக்கிறேன். நம்ம தூங்கும்போது பிசாசுக்கே தெரியும் யார் தூங்குறான்னு. உங்களுக்கு எனக்கும் தான் தெரியல, நம்மளை பற்றியே தெரில. நடுங்கிக்கிட்டு தூங்குறது, யாராவது தொட்டால் கூட முடிஞ்சிச்சு. சில நேரம் நம்மளாம் அப்படியே போன ஆட்கள், ஐயோ பேய் நிற்குதுப்பா, தப்பி கூட தொட விட்டுறாதீங்க, என் காரியம் முடிஞ்சிச்சு. நல்ல வேலை அது அதுக்கு தெரியல, ஆண்டருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பேசிட்டோம், தப்பிச்சிட்டோம். அது என்னவோ நினச்சிருக்கோம், தைரியசாலியை தொடாமல் போனது நமக்கு நல்லது. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தூங்கும்போது தெரியும் பிசாசுக்கு யார் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம கம்பீரம் தெரியும், நம்முடைய ஆழத்தன்மை தெரியும், நம்முடைய அதிகாரம் தெரியும். அதனால் கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறவன் எப்பொழுது அதிகமாய் வருகிறான் தெரியுமா? ஒரு நீதிமான் படுத்திருக்கும் போது தான். நடக்கும்போது கூட வரமாட்டான், முடித்திருக்கும்போது வரமாட்டான், தூங்கும்போது வருகிறான். தான் நிறைய பேருக்கு கனவுல அட்டாக்கு, அப்ரெஷனு, யாரோ கை கால ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், நாக்கெல்லாம் அசையாத மாதிரி இருக்கும்னு வாங்க. உண்மையிலேயே அது பயந்து போனனால தான் உங்களை அப்படி பண்ணுது. எத்தனை பேர் கேட்டீங்க? முடிச்சிட்டு இருக்கும்போது செய்ய முடியல, அட்லீஸ்ட் தூங்கும் போதோ அதை போய் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இதுதான் சத்தியம். இன்னைக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமலேயே தேவ பிள்ளைகள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே ஒன்று கொடுத்தாச்சு, அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஆமென். ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்துருச்சு, இப்போ அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்க.
ராஜாவா இல்லாத ஆளை ராஜாவா மாற்றிட்டாரு, ராணியா இல்லாத ஆளை ராணியா மாற்றிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கனா இருந்த கோபாக்கனின் பிள்ளையா இருந்த ஒரு பிள்ளையை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி நீதிமான் என்று மாற்றி விட்டாரு. இனி நீதிமானுக்கேற்றபடி நடந்து கொள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் இதை நான் இன்னும் டீட்டெயிலாக எடுப்பேன். ஈச்சை அடக்கத்தை நான் மறக்கவில்லை, வாக்கு தத்தத்தை மறக்கவில்லை, சோதனையின் இயக்கம், மெக்கானிசம் ஆஃப் டெம்டேஷன், இந்த எந்த தொடர்பையும் நான் மறக்கவில்லை. மறந்தேன் என்றால் நீங்கள் தயவு செய்து ஞாபகப்படுத்துங்கள். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இதை பற்றி தியானிக்கலாம். கண்களை மூடுவோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கொடுத்த கம்பீரம் இயேசுவின் இரத்தத்தினால் வந்தது. அப்பா, இன்று நான் உம்முடைய இரத்தத்தின் நீதியில் நின்று நான் இதை பேசும் பொழுது அதே நீதிக்கு நேராய் வந்து நிற்கிற ஒரு பிள்ளை கூட தப்ப முடியாது. இயேசுவின் நாமத்திலே நான் அதிகாரம் எடுக்கிற இந்த வேளையில் பரலோகம் திறந்திருப்பதாக ராஜா, வானத்தில் ஒரு அசைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்த இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் வந்த இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். எங்களுக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து சட்ட திட்டங்களால் எங்களுக்கு விரோதமாய் இருந்த அத்தனை அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிறேன். சிலுவையின் நடுவே இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொன்னேன். கொலோசியர் 2:14-15 படியாக அதிகாரம் எடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் திறந்த எல்லா வாசல்களும் பாதாளத்தின் திட்டங்களும் யோசனைகளும் இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்படுவதாக. ஒரு பிள்ளை கூட குற்றமன சாட்சியில் தொடர்ந்து வாழக்கூடாது. ஒரு பிள்ளை கூட குறுகி போகக்கூடாது. ஒரு மகனோ மகளோ இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாமல் செல்லக்கூடாது. ராஜா, அவருடைய ஐடென்டிட்டியை காட்டி கொடுங்க. ஆவியானவரே, அவருடைய அதிகாரத்தை காட்டி கொடுங்க. அவர்கள் படுத்திருந்தாலும் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறதை காட்டி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை கலக்குகிற பாதாளத்தின் யோசனைகளை நான் சபிக்கிறேன். இப்பொழுதே அவர்களை குற்றப்படுத்துகிற பாதாளத்தின் எல்லா வடிவங்களையும் நான் மாற்றுகிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த பொய்களின் முகத்திரைகளை கிழிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தைரியமாய் கம்பீரமாய் இயேசுவை நீர் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரை பெற்ற இந்த ஜாதி பரிசுத்த ஜாதி. ஆண்டவரே, நாங்களே அந்த பரிசுத்த ஜாதி. எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர் யூதராஜ சிங்கம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறவர்கள், உலக மாம்சம் பிசாசை ஜெயிக்கிறவர்கள். ராஜா அப்பா, இவர்கள் ஜெயிக்கிறவர்கள், வசனத்தினால் ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். உம்முடைய சபைக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எழும்பட்டும். எல்லா சிறுமையிலிருந்தும் எல்லா விதமான கனவீனத்திலிருந்து எழும்பட்டும். தகுதியை இழக்க பண்ணின காரியங்களை உதறிவிட்டு எழும்பட்டும். தூசி உதறிவிட்டு எழும்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீ இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை உடைய பிரசன்னத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே நன்றி. கரங்களை உயர்த்த வேண்டுமா, தட்ட வேண்டுமா, எப்படி தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்டவிழ்க்கிறேன். இந்த வேளையில ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே இப்பொழுதே ஒரு விடுதலை கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொய்யின் மாய்மாலி முகத்திரைகளை கிழித்து கொண்டிருக்கிறேன். ராஜா, மறைவான கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். மறைவான கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. மறைவான கட்டுகளை நான் பார்க்கிறேன், உடைந்து கொண்டிருக்கிறது. எழும்ப முடியாதபடி இழுத்த கட்டுகளை ஆவியானவர் முறித்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சுதந்திரத்தை கட்டவிழ்க்கிறேன். ராஜா, உடைய பிள்ளைகள் கம்பீரத்துக்கு உரியவர்கள். அவர்களை குறுக வைக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் பேசி கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அலையலையாய் 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 பின்னிலிருந்து ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். பின்னிலிருந்து ஹல்லேலூயா, பின்பக்க வரிசையிலிருந்து ஒரு தேவ பிரசன்னத்தை இப்பொழுதே அலை அலையாக தேவன் முன்பாக வரும்படியை அழைத்து கொண்டு வருகிற அந்த பிரசன்னம் இப்பொழுது உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. I see that in my spirit. Receive. Hallelujah. ஆவியின் பிரசன்னத்தை ஒரு அலையை போல உணர்கிறேன். அலையை போல பின்பக்க வரிசையில் இருந்த ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். முன்பக்க வரிசை வரைக்கும் ஒருவர் கூட அந்த பிரசன்னத்துக்கு தப்ப முடியாது. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, thank you. Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி ஆவியானவரே.
நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய பிரசன்னம் மாறாதது, நிலையானது. இயேசுவின் இரத்தத்தை நம்புகிற எங்களுக்கு சொந்தமானது. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் நம்பும் வரைக்கும் அது எங்களுக்கு சொந்தமானது தான் என்பதை பிசாசும் அறிவான். இந்த ராத்திரி வேளையில் உடைய பிரசன்னம் நிலையானது, மாறாதது, நீங்காதது. உடைய பிள்ளைகள் இரவில் படுக்க செல்லும் பொழுதும் சரி, ஒரு விடியலை காணும் பொழுதும் சரி, கூட இருக்கிறவரை அறிந்தவர்களாய் கம்பீரத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை தொடக்கூட பிசாசு பயப்படுகிறான். அவர்களை தொடக்கூட பிசாசு பயப்படுகிறான். அதுதான் உண்மை. ஏசப்பா உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை இந்த வார்த்தையை தந்திருக்கிறபடி நான் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரை தொடர்ந்து உமக்குள் நாங்கள் நடந்து கொள்ள கிருபையை தாரும். உமக்கேற்றபடி நாங்கள் நடக்க நீரே எங்களுக்கு போதும். எங்களுக்கு அந்த நடத்தையை கொடுத்தவர் நீர்தான். நடக்க கற்றுக் கொடுத்தவர் நீர்தான். கைப்பிடித்து எப்பிராயுமே நடக்க பழக்கினேன் என்று பழைய ஏற்பாடு சொல்லும் என்றால், புதிய ஏற்பாட்டில் எங்களுக்குள்ளேயே இருக்கிறவர் எங்களை நடக்க கற்றுக் கொடுப்பது எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம். பரிசுத்த ஆவியானவரை நடக்க கற்றுக் கொடுங்கப்பா. நடத்தையை கற்றுக் கொடுங்க. ஒரு பரிசுத்தவானுக்குரிய நடத்தை, நீர் கொடுக்கிற நடத்தை. ஆவியானவரே, அந்த நடத்தைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பேசி எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.